பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் ஒரு சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட கிதியோன் என்ற தலைப்பில் நாம் சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டா. நியாயாதிபதிகள் காலத்தில் ஸ்தோத்திரம், ராஜாக்கள் இல்லாத ஒரு காலம். ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியிட்ட சொன்னாங்க, எங்களுக்கும் மற்ற ஜனங்களை போல ராஜாக்களை ஏற்படுத்தணும். அந்த ராஜா எங்களுக்கு ஸ்தோத்திர தலைவராக இருந்து அவர் யுத்தங்களை நடைபெற்று எங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது ஆண்டவர் துக்கப்பட்டார். நான் என்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருந்து அவர்களை நடத்த நான் விரும்புகிறேன். அவர்களுக்கு துணையாக இருந்து நான் நடத்த விரும்பும்போது அவர்கள் உலகப்புறமாக மனுஷரை ராஜாக்களாக தேடிக்கொண்டிருக்கிறார்களே சோத்திரம் என்றெல்லாம் அவர் துக்கப்பட்டார். ஆனாலும் கூட சோத்திரம் சாமியில் இடத்துல சொன்னார், நீங்கள் என்ன பண்ணு, ராஜாவை ஒரு ஏற்படுத்தணும்னு சொல்லி சோத்திரம் அவர்களுக்கு சவுலை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்பாடு பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகள் காலத்தில் அவன் தன் போக்கின்படியே போய் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்றதுக்காக அதனுடைய ஸ்தோத்திரம் நீங்கள் அறியும் போது ஸ்தோத்திரம் நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிங்க. 1 இஸ்ரவேல் புத்திரர் பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சாங்க? நீங்கள் இப்படி தொடர்ந்து பின்னும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதில் முன்னாடியிலேருந்தும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்திலேருந்து வாசிங்கன்னா இதே காரியம்தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியம். பொல்லாப்பு செய்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. சோத்திரம், ஆமாம். அப்புறம் தேவனால அது சத்துருக்களால் அவர்கள் சோத்திரம் ஒடுக்கப்படும் போது ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே காப்பாற்றும் என்று கதறுவது. இரக்கமுள்ள தேவன் அவர்களுக்கு சோத்திரம் என்ன செய்வார்? நியாயாதிபதிகளை எழுப்புவார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்? தம்முடைய ஊழியர்களை கொண்டு எச்சரிப்பார், அவர்களுக்கு புத்திமதி சொல்லுவார். ஆனாலும் கூட சோத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்னா முரட்டாட்டம் கொண்டவர்களாய், இருதயத்தை கடினப்படுத்தினவர்களாய், வேதத்தில் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க கடின கழுத்துள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று இருக்கிறது. இதெல்லாம் ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டு சபையாரைய நாம் அவர்களைப் போல நாம் கடின இருதயம் உள்ளவர்களாகவும் கடின கழுத்து உள்ளவர்களாகவும் முரண்டு பிடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம். சோத்திரம், வேதத்தில் சோத்திரம் அநேக நல்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்ல சோத்திரம் மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க, தேவ மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களைப் போல நம்ம இருக்கிறது அவசியம். சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் சரி 6:1 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அவர்களை 7 வருஷம் மீதியாரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு பெரிய 12 சோத்திரம் கோத்திரம் உள்ள இஸ்ரவேல் ஜனத்தார் ஒரு சிறிய ஒரு கூட்டமாகிய மீதியானியர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. நல்லா கவனிக்கணும். மீதியானியர் யார் தெரியுங்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாமுடைய ஒரு மனைவியாகிய கேத்துராளின் ஒரு பிள்ளை தான் யார்? ஆமாம், மீதியான். கர்த்தர் சோத்திரம். அடுத்து யார் கையில் போடுதுன்னா அமிலேக்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அமிலேக்கியர் என்ற இந்த அதாவது மீதியானியர், அமிலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், இந்த கூட்டத்தார் தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த நாட்களில் இவர்கள் அதிகமாக ஒடுக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். இந்த அமிலேக்கி யாருன்னு கேட்டோன்னா ஏசாவின் சந்ததியில் வந்த ஒரு மனுஷன்ட்டு பார்க்குறோம். 2வது வசனம், மீதியானின் கை அவருங்க மீதியானின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொள்கிறது. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து என்னவா? இஸ்ரவேல் புத்திர மீதியானின் நிமித்தம் என்ன செஞ்சாங்களாம்? தங்களுக்கு மலைகளில் உள்ள கபிகளையும் குகைகளையும் ஆரணான ஸ்தலங்களையும் அடைக்கலம் ஆக்கி கொண்டார்கள். அவர் ஆண்டவரே சொல்லுவார், நான் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறேன்னு சொல்லி அப்படி நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் சோத்திரம் பாருங்கள், தற்காலிகமான ஒரு ஏற்பாடு. சோத்திரம் குகைகளிலும் மலைகளிலும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொள்ள வேண்டிய தேவை என்ன இருந்துருச்சு? கர்த்தர் மட்டும் துணையாக இருப்பாரானால் ஒரு சத்துருவும் சோத்திர தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி அதுதான்.
கர்த்தர் சகோதரர் இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு ஒரு திருஷ்டாந்தாங்க வைக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பின் சோத்திரம், எச்சரிக்கப்பட்ட விதமாய் அவர்களை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, அப்போ கர்த்தர் சோதரம் 3வது வசனம் கூட வாசிங்களா? என்ன செய்வாங்களாம்? என்ன அவங்க செய்கிற காரியங்களை பாருங்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும், ஆமாம், மீதியானியர் அமலேக்கர் யாருன்னு சொன்னேன், மீதியானியர் ஆபிரகாமுடைய ஒரு மனைவியாகிய கேத்துராளுடைய மகன் என்று பார்க்கிறோம். 6 பிள்ளைகள் அவன் அமிலேக்கியர். சோத்ரம் அமிலேக்கியர் என்று சொல்லும்போது ஏசாபின் சந்ததியில் வந்த ஒரு மனுஷன். இந்த அமிலேக்கியர் தான் பூமியில் இராதபடிக்கு என்ன பண்ணணும்? அவர்களை ஆண்டவரே சொன்னார், அவர்களை அழிக்கணும் அப்படின்னார். ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமான குணமுடையவர்கள், அப்படிப்பட்டவர்கள். சரி, அப்போ அமிலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும். கிழக்கத்தி புத்திரன்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வரணும், யோபு எந்த பகுதியை சேர்ந்தவர்? கிழக்கத்தி புத்திரத்தை சேர்ந்த சோத்திரம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து என்ன செய்வாங்களாம்? அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அவங்க செய்கிற காரியங்களை கவனித்து நம்ம மற்றும் பார்ப்போம். அவர்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி, யார்? இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும், இப்போ இருக்கிற காசா பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? சோத்திரம், அந்த காசா, இஸ்ரவேல் தேசத்தில் சோத்திரம் இருக்கிறதான அந்த பகுதி தான். காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து என்ன பண்ணுவாங்களாம்? சோத்திரம் பாருங்கள், சத்துரு பிசாசு செய்கிற காரியங்கள் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. ஹல்லேலூயா! தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டால் சோத்திர, தேவன் நமக்கு ஆதரவாய் என்றொன்று இருக்கும்போது சோத்திரம், நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய நம்முடைய உழைப்பின் பயனை நாம் சாப்பிடுவோம். ஹல்லேலூயா! உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவருடைய கைகளின் பிரயாசத்தை இவர்கள் சாப்பிட்டாங்களா? வேதனை சொல்லுகிற நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலில் என்ன செய்வாங்களா? ஆகாரத்தை ஆயிலும் ஆடு மாடுகள் கழுதையெல்லாம் வைக்காதே போவார்கள். பசங்க பாருங்க, எப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான நிலை. எதற்கு காரணம் என்ன? இந்த இஸ்ரவேலர்கள் தான். சோத்திரம், அந்நிய தேவர்களை பின்பற்றி போகிறது, பாகால் பெயரை பின்பற்றி போகிறது, எமோரியர் விக்கிரகங்களை, அந்த தெய்வங்களை பின்பற்றி போனார்கள்லாம் இருக்குது. சரி, இப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவன் பாருங்க, சோத்திரம், அவங்க அந்த ஜனங்களுடைய காரியங்களை வேதனைகளை பார்த்து மனம் இறங்கி என்ன செய்கிறாருன்னா, சோத்திரம், அவங்க அந்த நேரத்தில் நெருக்கப்படும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. சோத்திரம், இவர்கள் பாவம் செய்திருந்தாலும் தேவன் இறக்கம் வைத்து என்ன பண்ணுவார்னா, அந்த நாட்களிலும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ஊழியர்களை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம், இன்றைக்கும் பாருங்கள், கர்த்தர் ஊழியர்களை வைத்திருக்கிற நோக்கம் என்னன்று நம்ம பார்க்குறோம். சோத்திரம் பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சோத்திரம், நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கணும். மீதியானுடைய அந்த அவர்களுடைய இந்த ஒடுக்குதல், அவருடைய நெருக்கத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கும்போது யாரால் ஒடுக்கப்பட்டாங்க? பார்வோனாலையும் அவருடைய ஜனங்களாலையும் ஒடுக்கப்பட்டாங்க. அப்போ பாருங்கள், நல்ல கவனிங்க, தேவன் நம்மை பாதுகாக்க, நம்மை நேர்த்தியாய் நடத்த, நம்மை சோத்திரம் ஜெயங்கொண்டவர்களாய் நம்மை சோத்திரம் அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடத்த ஒப்பு கொடுப்போமானால் சோத்திர, தேவன் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா! அப்படி இல்லாத பட்சத்தில் சோத்திரம், பலருடைய ஒடுக்குதல், நெருக்குதல், சோத்திரம், வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோத்திரம், இஸ்ரவேல் புத்திரன் மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது என்ன நடந்ததா? கர்த்தர் அவர்களுக்கு அனுப்பினார். 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்களை, நல்லா கவனிங்க, நல்ல அந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும், எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன், வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்தேன், கையன் என்று உங்களை ரட்சித்து, அப்படின்னா விடுதலையாக்கி, துரத்தி கொடுத்து என்றும் தேசத்தில் எமருடைய, நல்லா கவனிக்கணும், அவர்கள் நீங்கள் குடியிருக்கிற அந்த எமோரியர் 7 ஜாதிகளோட ஒரு ஜாதி என்னது? எமோரியர். ஆமாம், அவர்களுடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன்.
ஆ பார்த்தீங்களா? ஆ நான் சொன்னேன் சோத்திரம். ஆனால் என் சொல்ல நீங்கள் கேட்கலன்னு ஆண்டவர் யார் மூலமாக சொல்கிறாரு? ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறார். சோத்திரம். அப்போ இன்றைக்கும் எல்லா காலகட்டங்களிலும் கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு என்ன செய்கிறார்? சோத்திரம். ஜனங்களுடைய தவறுகளை உணர்த்தி சுட்டிக்காட்டி சீர்திருத்துகிறார். சோத்திரம். சரி, அப்போ உணர்ந்து என்ன பண்ணணும்? தேவன் பக்கமாய் திரும்பிடணும் ஜனங்கள். அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சரி, இப்போ சோத்திரம். கர்த்தர் தெரிந்து கொண்ட கிதியோனுடைய நல்ல சோத்திரம் குணங்களை நாம் பார்க்கும்போது, சோத்திரம் இந்த கிதியோன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று சொல்லும்போது, சோத்திர வேதத்தில் சொல்லப்பட்டு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சோத்திரம் வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. ம் ம் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனார் வந்து அபிஷேரின் ம் கர்த்தருடைய தூதனானவர், தேவ தூதன் வேற, கர்த்தருடைய தூதனானவர் வேற. கர்த்தருடைய தூதனானவர் என்று எங்கெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ வேதம் முழுவதிலும் நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஊழியம் நிறைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல அவருடைய ஊழியம், புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தருடைய ஊழியம், ஆண்டவராக இயேசுவின் ஊழியம் இருந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, வாசிக்கலாம். கூதி சோத்திரம். பார்த்தீங்களா? சோத்திரம் வருங்க. அப்போ பாதுகாத்து கொள்ள சோத்திரம். அப்போ தன் விளைச்சலுக்கு சோத்திரம் அது சத்துரு கொண்டு போயிடாதபடிக்கு ஒரு விவேகமாக ஞானமாய் நடந்து கொண்ட ஒரு மனுஷன் என்று பார்க்குறோம் விசேஷமாக. சரி, பின்னாடி சில வசனங்கள் வரும்போது நம்ம அதை பார்க்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டு. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து தான் கர்த்தர் என்ன சொல்கிறார்? 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் அந்த சோத்திர கிதியோனை பார்த்து என்ன சொல்கிறாரு? தரிசனமாகி பராக்கிரமசாலியே. பார்த்தீங்களா? சோத்திரம். இந்த மனுஷன் பயந்து போய் ஒளிந்து சோத்திரம் அந்த மீதியானியருக்கு தன்னுடைய விளைச்சல் அவர்கள் கொண்டு போயிடக்கூடாதுன்றது பாதுகாப்பாக போராடிச்சு. அந்த சோத்திரம் போராடிப்பது என்பது என்ன? அந்த கோதுமை உங்கள் விளைவிப்பாங்க. அதை சோத்திரம் பாதுகாப்பாக சோத்திரம் கோதுமை அறுக்கிற பக்கத்தில் அந்த தானிய கிடங்கு இருக்கும். ஆனால் எங்கே பக்கத்தில் போராடிச்சாராம்? சோத்திரம் ஆலைக்கு சமீபமாக என்று சொல்லும்போது திராட்சை ஆலை அது சமயமாக போராடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் இந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, சோத்திரம் கிதியோனே நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? சோத்திரம். இப்படிப்பட்டது நெருக்கமான சூழ்நிலையில் சோத்திரம் தேவன் தெரிந்து கொண்ட அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி நீ உன்னை நீ எப்படி நினைக்கிற? ஆமாம், சோத்திரம் என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சோத்திரம் தாழ்வு மனப்பான்மை. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை தாழ்மை குணமே தவிர தாழ்வு மனப்பான்மை இல்லை. அல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மை கூடாது. தாழ்மை தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துக்கிறது அவசியம். அப்போ பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். சோத்திரம். சரி, அது நீ இப்போ அதில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கணும். அதற்கு அவன் என் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ அவர்களை ரட்சிப்பப்பா, நான் உன்னை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரை நான் எப்படி அவர்களை ரட்சிக்க என்னால் முடியும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் மனாசையில் பாருங்க சோத்திரம். நம்ம யோசேப்பின் குடும்பத்தில் அண்ணன் மனாசே, அதாவது யோசேப்பின் குடும்பத்தில் மூத்தவன் யார்? மனாசே. இளையவன் எப்ராஹிம். ஆனால் சோத்திரம் மனாசே குடும்பம் ஒரு எப்படி அவன் சந்ததி எப்படி இருந்துச்சுன்னா தம்பியுடைய சந்ததியை காட்டிலும் எண்ணிக்கையிலும் குறைவாக இருந்தாங்க. ஸோ அது எப்ராஹிம் பெரிய ஒரு கூட்டமாக பழகி பெருகினதை நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு, இதோ மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது. அதுவும் சொல்கிறாரு, என் தகப்பன் வீட்டின் எல்லாரிலும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய நிலைமையை நல்லா அறிந்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துகிறது அவசியம். அல்லேலூயா. அப்பொழுது என்ன செய்வார்? எல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன்ல. அல்லேலூயா. அதனால் ஒன்றும் அதை பற்றி கலங்காதே, கவலைப்படாதுன்னு இந்த கிதியோனை தேவன் பயன்படுத்தின விதத்தை சோத்திரம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 3 அதிகாரத்திலையும் சோத்திரம் தேவனுடைய அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல்,
சோத்திரம் தேவன் கொடுத்த அந்த சோத்திரம் அந்த திட்டம், சோத்திரம் மீதியானியரை ஜெயிக்க, சோத்திரம் மட்டுமில்லாமல் தேவன் கடைசியில் பயன்படுத்தின எல்லா காரியங்களும் கொடுத்த வெற்றி எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ சில காரியங்கள், இப்போ முன்னுரையாக சில காரியங்கள் பார்த்தோம். இப்பொழுது அந்த கர்த்தர் தெரிந்து கொண்ட கிதியோன் இப்படிப்பட்ட குணமுடைய மனிதன் சோத்திரம் என்பதை நாம் சில காரியங்கள் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சரி, நான் இப்போ சொன்னது தான், மறுபடியும் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கிதியோன், அவன் என்று சொல்லும்போது அந்த கிதியோனை குறிக்குது. என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே நான் ரட்சிப்பேன்? மனாசாயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும். அப்போ பாருங்க, நம்முடைய உண்மையான நிலவரத்தை நம்ம அறிஞ்சு அசோத்திரம் ஆண்டவரிடத்தில் நம்ம தெரிவிக்கிறது அவசியம்தான். அவருக்கு தெரியும், ஆனாலும் கூட அதை நம்ம ஒற்றுக்கொள்ள வேண்டும் மட்டும் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட எல்லாம் சரி, ஆனால் நான் இருந்து உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி பலப்படுத்தி பயன்படுத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவதாக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, முன்னெச்சரிக்கையுடன் கவனமாய் செயல்படுகிற ஒரு சோத்திரம் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் கிதியோன் இருக்கிறதை பார்க்கலாம். வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானா, என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு சோத்திரம். பாருங்க, அப்போ ஆண்டவரே சோத்திரம் ஒரு உறுதிப்படுத்த முடியாக நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். ஆண்டவர் அதை செய்கிறார். சோத்திரம். அடுத்த வசனத்தை கொண்டு வந்து என்றான். இருப்பேன் என்றார். சோத்திரம். பார்த்தீங்களா? அப்போ முன்னெச்சரிக்கையுடன் கவனமாய் செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் பார்க்குறோம். சோத்திரம். தொடர்ந்து சில அடையாளத்தை சோத்திரம் காண்பிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதில் பார்க்கும்போது என்னது, ஒரு தோலை என்னது நான் போடும்போது அந்த தோலில் மட்டும் என்ன செய்யணும்? பனி பெஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் ஆண்டவர் செய்கிறாரு. அடுத்து வந்து சோத்திரம் மறுபடியும் இன்னொரு அடையாளம் என்னது? தோலில் இது படாமல், பனி படாமல் எதில் பட்டிருக்கணும்? பூமியில் பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை வாசிக்கலாம். வாசிக்கலாம். சரி, 36 வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் நோக்கி, தேவரே சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், இப்போ ஆண்டவரை சோதிக்கிறார் என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா தேவன் பயன்படுத்தும் போது, ஆண்டவரே சோத்திரம், என்னை பயன்படுத்துறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் கூட பாருங்கள், அப்போ அதாவது வேதத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்குது, பலவிதமான சந்தர்ப்பங்களில் தேவன் பல விதத்தில் தம்முடைய தாசர்களை பயன்படுத்தினதை பார்க்குறோம். இங்கே இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன். சரி, 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அது நல்ல பகுதி, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பகுதியை தான் வாசிக்கலாம். பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் தேவரே சொன்னபடி இஸ்ரவேலை அறிவேன் என்றான். எழுந்திருந்து தோலை கசைக்கு அதிலிருந்த பனி நீரை, இது புரியுதா அந்த பகுதி? சோத்திரம். ஏற்கனவே வாசித்தோம், மறுபடியும் விளக்கி சொல்கிறேன். சோத்திரம். சரி, புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ வாசித்து நம்ம காரியங்கள் பார்க்கலாம். வாசிக்கலாம். அடுத்து, தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், மூளாது இருப்பதாக. ஒரே விஷயம் சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பனி பெய்திருக்கும் கட்டியிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கே பனி பெய்ந்திருந்தது. பார்த்தீங்களா? கர்த்தரை சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்க, சரி, இது இன்னைக்கு நம்ம பார்த்தா ஆண்டவரை கிதியோன் சோதித்தது போல் இருக்கும், இல்லை பரீட்சை பார்த்தது போல் இருக்கும். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் வாசி
வாசிக்கலாம். ஆ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆ ஆ சோத்திரம் யெகோவா சாலம் என்று பெயரிட்டான் இருக்குது இல்லைங்களா? சரி. ஆ ஆ சரி. ஆ சோத்திரம். கர்த்தர் பாருங்க, அப்போ செய்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா சாலம் என்று பெயரிட்ட போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் அதுக்கு பிற்பாடு கர்த்தரை தொழுது கொண்ட பாடு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதித்த போது நடக்கிற சம்பவம், அந்த மனிதனை கொண்டு இன்னும் என்ன செய்யணுமோ ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி அந்த குடும்பத்திலே பாருங்க. ஸோ அவங்க அப்பா எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? அவங்க வீட்டில் என்ன இருக்குது? ஆமாம், சோத்திர பாகாலுக்கு தோப்பை கட்டி சோத்திரம் அந்த நாட்களில் அந்த இஸ்ரவேல் ஜனங்க சோத்திரம் அங்கே அப்பா விட்டு இருக்கிற இடத்துல வந்து அந்த விக்கிரக கோயிலை கட்டி வச்சுருக்கிறானுங்க, பாகால் கோயிலை கட்டி வச்சுருக்கிறானுங்க, தோப்பு கட்டி வச்சுருக்கானுங்க. அங்கே வந்து இந்த அந்த விக்கிரகங்கள் வழிபட வர்றது ஏப்பா சோத்திரம். அங்கே நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை சொல்கிறாரு. அப்படி அதுக்கு பிறகு கொடுத்ததான் திட்டம் கொடுத்த திட்டம் என்னன்னு பார்க்குறோம். சோத்திரம். சரி, 25வது வசனத்தில் வந்து வாசிப்போம். சில வசனத்தில் அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனை நோக்கி தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் பாருங்க, தேவன் எப்படி சொல்கிறாரோ அதேபடி செய்கிறார் பாருங்க. கிதியோன், நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கிற பாகாலின் பலிபீடத்தை பலிபீடம்லாம் கட்டி வச்சிருக்கான். அப்போ அந்த நாளில் தேவனை ஆராதிக்கிறதுக்கு பலிபீடம் கட்டி ஆராதித்ததாக பார்க்குறோம். ஆபிரகாம் முதற்கொண்டு அதை செய்தார். சோத்திரம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆதாமுடைய பேரன் காலத்திலேருந்து ஏனோஸ் காலத்திலேருந்து அது தொடர்ந்து கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோத்திரம். ஒரு கூட்டம் ஜனம் சோத்திரம் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஜனங்கள் உண்மை தெய்வமாகிய கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு உண்மையான சோத்திரம் உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா சோத்திரம். அப்போ வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆமாம், தகப்பன்கிட்ட இருந்தாலும் அது பாகாலின் பலி போடும். அதை நீ தகர்க்கணும். அதை என்ன செய்யறது? அதன் விக்கிர தோப்பை வெட்டி போட்டு என்ன செய்யணும்? உச்சியில் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நல்ல ஒரு இடத்துல, ஒரு நேர்த்தியான ஒரு இடத்துல என்ன செய்யணும்? உன் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி. ஆமாம், ஏற்கனவே பலிபீடம் கட்டி கர்த்தரை தொலைந்து கொண்ட போது மறுபடியும் சொல்கிறாரு கர்த்தர். அப்போ தேவனாய கர்த்தராகிய எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து நீ என்ன செய்யணும்? அப்போ முதல்ல பாகாலுடைய பலிபீடத்தை தகர்க்கணும். 2வது என்ன செய்யணும்? தோப்பையும் வெட்டி போடணும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பிரியமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவருக்கு மட்டுமே சோத்திரம் ஆராதனை செய்ய முடியாக தேவையற்ற மற்ற காரியங்களை நம்ம விட்டு அகற்றி போடணும். அல்லேலூயா. நம்ம வீடுகளில் என்ன செய்யறது இருக்க அன்னைக்கு சோத்திரம் கிதியோனோட தகப்பன் வீட்டில் என்னெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா? இருக்கக்கூடாதெல்லாம் இருந்திருக்குது. சோத்திரம். ஆண்டவர் அங்கே சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். அப்போ அந்த சோத்திரம் அப்போ சுத்திகரிப்பை உண்டு பண்ண பிற்பாடு தான் அப்போ தேவன் இந்த கிதியோனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்போ நம்ம வீட்டில் என்ன இருக்கக்கூடாது? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நம்முடைய வீட்டில் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம வீட்டில் சொல்லப்படுகிற விக்கிரகத்தின் காரியங்கள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு சோத்திரம், ஒரு சித்திரங்கள் கூட இருக்கக்கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சின்ன காரியங்கள் கூட இராதபடிக்கு நம்ம கவனமாக இருப்போம். அதுதான் தேவனுக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். எந்த ஒரு சிலையோ, எந்த ஒரு விக்கிரமோ, எந்த ஒரு சோத்திரம் சித்திரமோ சோத்திரம் ஒன்றுமே, எந்த செயலான ஒரு உருவத்தையும் எனக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஹல்லேலூயா. அவையை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் திட்டமாக. அப்படி நீங்கள் இருந்தால் தான் சோத்திரம் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தடைபடாது. சோத்திரம். அப்படி இல்லைன்னா சோத்திரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டது போல் கர்த்தரும் வேணும், என்னது இது இருக்கட்டும், பாகாலும் வேணும். சோத்திரம். அப்படி இருந்தால் தேவன் நம்மில் பிரியமாக இருக்க மாட்டார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வசனம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கணும். அல்லேலூயா. 10 கட்டளையில் இருக்கிறது. சோத்திரம். தேவனுடைய காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இங்கே வாசிக்கலாம்.
31 வசனம் வரைக்கும் வாசிக்கணும். வாசிக்கலாம். சர்வாங்க தகனமாக பலியிட கடவை என்றார். அப்பொழுது கிதியோன் பார்த்தீங்களா, சோத்திரம். அவங்க அப்பாட்ட கேட்கல, சோத்திரம். ஆனால் அவங்க அப்பா பின்னாடி சொன்னது ஒரு அருமையாக இருக்கும் பாருங்க. அப்பா வீட்டில் சோத்திரம், அதான் வீட்டில் பெரிய இடம் இருந்திருக்கு போட்டுருக்குது. அதாவது காலி இடம் இதெல்லாம் இருந்திருக்கு. அது தோப்பெல்லாம் வச்சு இந்த விக்கிரக கோயிலை வச்சு சோத்திரம், இந்த பாக்கால் அதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அதை சுற்றி அந்த இஸ்ரவேலர்களெல்லாம் சோரம் போய் கொண்டு இருக்கிறாங்க. சோத்திரம் வழி விலகி போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் தன் வேலைக்காரர்கள் 10 பேரை சேர்த்து என்ன செய்யணும், கர்த்தருக்கு தனக்கு சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே செய்யக்கூடியவன். அல்லேலூயா, சோத்திரம். அதை நாம் ஒரு காரியங்களை பார்க்குறோம். சோத்திரம். நியாயாதிபதிகள் 6:36 வாசிக்கும் போது தேவனுடைய ஐக்கியத்தை தேடுகிறதவரை பார்க்குறோம். சோத்திரம். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:36. கிதியோ ஆ ஆ ஆ ஆ சரி, நிச்சயம் கொண்டு போனால் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த அடையாளங்களை கெட்டதை பார்க்குறோம். அடுத்த நியாயாதிபதிகள் 7:4 வாசிக்கலாம். 7:4. ஆ ஆ ஆமாம். ம் ம் ஆ ஆ சரி. ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான பல ஆயிரம் பேர் வர்றாங்க. அது அன்னைக்கு எண்ணிக்கைலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில் யாரை கொண்டு தான் கர்த்தர் பயன்படுத்தி செஞ்சார்? வெறும் 300 பேரை கொண்டு தான் பயன்படுத்தி செஞ்சதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, கர்த்தர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறன்றத நம்ம இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து அது 27 வசனத்தில் பார்க்குறோம். பாருங்களா, அப்போ என்ன சொன்னார் ஆண்டவர்? சொன்னது அப்படியே செய்கிறார் பாருங்க. அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்கள் 10 பேரை சேர்த்து கர்த்தருக்கு தனக்கு சொன்னபடியே செய்தான். அவங்க அப்பாட்ட போய் கேட்டார், அதான் இருக்குதா அப்பா, இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சோத்திரம், உங்களுக்கு உரிமையான அந்த இடத்துல நீங்கள் கோயில் கட்டி வச்சுருக்கீங்களாப்பா, விற்கிற இது பாகாலுக்கு அந்த பலிபடத்தை தகர்க்க சொல்கிறார் ஆண்டவர். சோத்திரம். அந்த தோப்பை வெட்டி போட சொல்கிறாரு. சோத்திரம், என்னப்பா செய்யலாப்பா அப்படிலாம் கேட்டார். ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்பா மேலேருந்து உத்தரவு கொடுத்துட்டாருன்னா அப்பா தப்பான வழியில் போய் ஏதாவது காரியத்தை செஞ்சுருந்தாலும் கேட்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. பெத்த தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தேவன் சொல்லிட்டாருன்னா அவன் சோத்துரும். ஆமாம், அதற்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவங்க அப்பா தன்னுடைய தவறை உணர்ந்து பாருங்க, கொல்லணும்னு வர்றானுங்க. யாரை? கிதியோனை. அப்பாட்ட வந்து நிற்கிறானுங்க அவங்க அப்பாட்ட. சோத்திரம். இப்போட நீ கடவுள் தானே, பாங்கால் தெய்வம்னா அது விளக்காடட்ட, நீ என்னடா வந்து விளக்க வர்ற? மகன் சேர்த்துட்டார் பாருங்க. யாரு? கிதியோனுடைய அப்பா. வாசிக்கலாம். அது ஒரு அருமையான சம்பவம். வாசிக்கலாம். அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்து அப்போ பாருங்க, தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியில் தகப்பன் குடும்பத்தாருக்கும் பயந்தாரு, ஊர் மனுஷருக்கும் பயந்தாருன்னு இருக்குது. பயந்தார். அது பகலில் செய்யாமல் இரவிலை செய்தான் அந்த ஊர் மனுஷர். பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் தோப்பு வெட்டி போடப்பட்டதும் மேல் இருக்கிற. அப்போ இது பலியிடப்பட்டது யாருக்கு? கர்த்தருக்கு. பலிபீடம் கட்டப்பட்டது யாரு? இப்போ கர்த்தருக்கு. தகர்க்கப்பட்டது பாகாலின் பலிபீடம், தகர்க்கப்பட்டது பாகாலினுடைய அந்த சோதர சம்பந்தமான அந்த தோப்பு. அப்போ அதை அகற்றி சுத்திகரிக்க வேண்டிய சுத்திகரித்து செய்ய வேண்டியது செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய காரியங்களை ஆமாம், கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சார். சரி, வாசிக்கலாம். அடுத்து காரியத்தை செய்தவன் யாரென்றார்கள் கேட்டு விசாரித்த போது செய்தான் என்றார்கள். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, ஆமாம், கிதியோனுடைய அப்பாட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டானுங்களாம், உன் மகனை வெளியே கொண்டு வா. எவ்வளோ பத்திகளா, திமிரு பத்திகளா, சோத்துறோம். உன் மகனை வெளியே கொண்டு வா. எதுக்கு? கொல்லணுமா? சரி, வாசிக்கலாம். பலிபீடத்தை தகர்த்து அவங்க இடத்துல உள்ளதை இது செய்கிறான். சோத்திரம். மற்றவர்கள் இடத்துல உள்ளதை செஞ்சான் அவன். அவங்க அப்பா செஞ்சுருந்தாரு. அது அப்படி தண்டனை கொடுக்குறான்னு தான் அவங்க அப்பா செஞ்சுருக்கேன். ஏன்டா நான் இது நீ ஏதோ செஞ்ச அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் பார்க்குறாரு பாருங்க. அப்பயாவது அப்பனுக்கு புத்தியை கொடுத்தாரு. அல்லேலூயா. யார்? கிதியோனுடைய அப்பாவுக்கு ஆண்டவர். சோத்திரம். பாருங்க, அவன் சொல்கிறது காரியங்களை பாருங்கள். வாசிக்கலாம்.
பார்த்தீங்களா? அனைவரையும் பார்த்து ஆமாம், நீ இப்போ தெய்வம் பாகாலு அது எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நானும் நம்பிட்டு இருந்தேன், நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க. சோத்திரம். அதுக்காக நீ வழக்காட போறீங்க. அது தெய்வம்னு சொன்னால் அதுக்காக வழக்காடட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி தான். தெய்வமாக இருந்தால் அது என்ன பண்ணும்? அது தனக்காக வழக்காடி கொள்ளும். இன்னைக்கு நான் எங்கள் தெய்வத்துக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்? அதை செய்யணும். தெய்வமாக இருந்தால் அது என்ன செய்யும்? இன்னைக்கு நமக்கு இன்னும் நல்லா சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவருக்காக சோத்திரம் நான் என்ன பண்ணுறேன்? சோத்திரம் போர் புரிகிறேன். சில மதத்தில் அப்படி தான் தெய்வத்துக்காக என்ன பண்ணுறோம் நாங்கள்? ஆமாம், ஜுகாத்தை பண்ணுறோம். சில ஒரு குறிப்பு பார்த்தீங்களா இருக்குது, பார்த்தீங்களா? போர் புரிகிறோம், அப்பாவிகளை கொள்ளுகிறோம். எதுக்காக? எங்கள் தெய்வத்துக்காக அப்படின்னு. என்ன ஏன் பைத்தியகாரத்தனமான காரியங்கள்? சோத்திரம். இதெல்லாம் சோத்திரம் தெய்வத்துக்கு. அதே நான் ஆண்டவர் கூட சோதரர் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு சத்தியத்தின்படி நடங்கன்னு தான் சொல்லியிருக்கார தவிர என்ன செய்யல, எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. சோத்திரம். கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ஒரு கட்டளை கொடுத்துருக்காரா? சோத்திரம். யுத்தம் பண்ணி சிலுவை போறன்னு சில காரியங்களை செஞ்சாங்க. அதெல்லாம் தேவ சித்தம் இல்லாமல் செஞ்சதுனால தான் தோல்வி வந்துச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரம். தேவன் சொல்லாத ஒன்றையும் செஞ்சோம்னா தோல்வி தான் வரும். கர்த்தர் சோத்திரம். நாம் எங்கேயும் சோத்திரம் தேவையில்லாத காரியங்களை, தேவன் சொல்லாத காரியங்களை செய்வோமானால் தோல்வி உண்டாகும் என்பதை நம்ம அறிஞ்சிருக்க. பாருங்க, வாசிக்கலாம் தொடர்ந்து. பார்த்தீங்களா? அதுக்காக வழக்காடு. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களா பகலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள். என்னது? அந்த சாமி கடவுளை நீ யாரை காப்பாற்ற போற? அது கடவுள்னா அது தன்னையே காப்பாற்றிக்கிறோம் தானே. அது கடவுள் இல்லை, சாமி இல்லை, தெய்வம் இல்லை. அதனால அது தன்னாலே காப்பாற்றி கொள்ள முடியல. ஏன் என்னுடைய சோத்திரம், என்னுடைய அந்த பலிபீடத்தை நீ தகர்க்கிறியா? எனக்குன்னு நீ வச்ச சோத்திரம் என்னது? தோப்பை, அந்த விற்கிற தோப்பை நீ உன் மகன் வெட்டி போட்டுருக்கிறான், அதுக்கு நீ ஆதரவாக இருக்கிறியா? உன்னை என்ன செய்கிறேன் பார்க்குறேன் அப்படின்னு அந்த சொன்னிச்சா, அந்த விக்கிரம் சொன்னிச்சா, அந்த சாமி சொன்னிச்சா. அதெல்லாம் சோத்திரம். மனுஷன் செஞ்சது அதெல்லாம் ஒன்றுமே செய்யாதுங்க. அல்லேலூயா. மனுஷன் பயப்பட வேண்டியதில்லை. சோத்திரம். அந்த தோப்போ அல்ல அந்த சோத்திரம் பாகனுடைய அந்த விக்கிரகங்களோ ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஆமாம், சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க பாருங்க. அப்போ நீங்களாம் பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களாம் அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுறோம் என்று காலையில் வழக்காடுறவன் தானே சாக போகிறான்டான்னு சொல்லி என் மகனை கொல்ல வந்தீங்களாடா? சோத்துரு. அப்போ சரி வாசிங்களா? அது தேவனானால் அது தெய்வமானால் என்ன செஞ்சிட்டோம்? பலிபீடத்தை தகர்த்து என் மகன் தகர்த்தான்ல, அது வழக்காடட்டும். அதுக்கு சக்தி இருந்தா சோத்துரு. அது தெய்வம்னா அதே என் பையனை தண்டிக்கட்டும். எப்படி தைரியம் பத்திங்களா? இப்போ அது புத்தி வந்துச்சு. யாருக்கு? கிதியோனுடைய அப்பாவுக்கு புத்தி வந்து நல்ல வார்த்தையை சொல்லியிருக்காரு. வழக்காடட்டும் என்றான் தன் பலிபீடத்தை. 32 வருஷம். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சில பேர் இருக்கும்ல. அப்போ கிதியோனுக்கு இன்னொரு பேர் என்னது? எருபாகில். சோத்திரம். சரி, ரைட். இப்போ அப்போ ஒன்று சோத்திரம் தேவனுடைய ஐக்கியத்தை தேடுகிறவர். ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று தாழ்மையுள்ள மனுஷன், ரெண்டாவது முன்னெச்சரிக்கையுடன் கவனமாய் செயல்படுகிறவர், மூணாவது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன். கர்த்தர் சோத்திரம் அகற்ற வேண்டியவளை அகற்றி சோத்திரம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன். கீழ்ப்படுகிறவன்று நியாயாதிபதிகள் 6:27 படி நம்ம பார்த்தோம். நியாயாதிபதிகள் 6:34 கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர். வாசிக்கலாம். ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ கர்த்தருடைய ஆவியை மறுபடியும் இப்போ அந்த வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தேவன் நமக்குள்ளாக இருந்து செயல்படணும்னா தேவன் என்ன சொன்னாரோ சுத்திகரிக்க வேண்டியதை சுத்திகரித்து, நம்ம சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தி, தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி செய்ய நாம் கீழ்ப்படிந்து செயல்பட்டால் கர்த்தர் நம்மோடு இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்படி இல்லாமல் சோத்திரம். ஆமாம், தேவன் என்னை பயன்படுத்தணும், தேவ சுத்தத்தை என்னில் நிறைவேற்றணும்னா சோத்திரம் நம்ம தேவனுக்கேற்ற சுத்தமான சுத்திகரிக்க பாத்திரமாய் சோத்திர தேவ சுத்தம் செய்வதற்கு வேண்டிய வைராக்கியம் உடையவர்களாக இல்லாத பட்சத்தில் கர்த்தர் நம்ம பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா.
அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் சோதரம் கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கணுங்க. சபையில் எத்தனை பேர் கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் யாரையும் கை உயர்த்தி ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் யார் யார் அபிஷேகம் பெற்றிருக்கீங்கன்னு கேட்க வரல. சோத்திரம், நீங்கள் அபிஷேகத்தை சோத்திரம் அபிஷேகம் பெற்றதுக்கு இன்னும் பெரிய அது என்னது வானத்தை வில்லா வளைக்கணும்னு நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல. அப்படியா? எளிதாக கொடுக்க போகிறாருங்க. உபவாசம் இருந்து ஜோம் பண்ணு, வாரத்தில் ஒரு நாள் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரேனே அபிஷேகங்க ஆட்கொள்ளுங்கப்பா, உங்களுடைய வல்லமையெல்லாம் நிரப்புங்க. அநேகர் பெறாத காரணம் என்ன தெரியுமா? அது விரும்புறதில்ல. நீங்கள் விரும்பலை. ஞானஸ்தானம் ஒரு சிலர் பாருங்க, ஞானஸ்தானத்துக்கே என்ன பண்ணுவாங்க, சபையில் பல வருஷம் வந்தாலும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குற மனசு வராது. எதிர்காலத்தெல்லாம் பார்ப்பாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், சரி பிள்ளை ரசிக்கப்பட்டு சபையிலே நான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ சோத்திரம். அப்போ நீங்கள் ஆண்டவர் தெய்வம்னு அறிஞ்சு கொண்ட பிற்பாடு சோத்திரம் நீங்களும் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைகளும் அந்த சோத்திரம் அந்த குறிப்பிட்ட 15 வருஷம் மேலே சோத்திரம் 18 வயசாவது என்ன ஆகிட்டாலும் பரவாயில்ல. சோத்திரம் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. சோத்திரம். அப்போ ஞானஸ்தானம் என்பது என்ன? அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக அது இருக்கிறதே. அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறதே. அது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறதே. அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறதே. எவ்வளோ பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க? சோத்திரம். சரி, கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டீங்க என்பதும் சந்தேகம் இல்லாமல். ஏன்னா வேதம் சொல்கிறது, யோவான் 1:12 படி அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதே வேளையில் மீட்கப்படும் நாளுக்கற்ற முத்திரையாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணுமே. பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சியாய் வாழ்வீர்கள் என்று சொன்னாரே. சாட்சியாய் வாழ முடியாத அபிஷேகத்தை பெற்றுக்கணுமே. கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா, சோத்திரம். அப்போ கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால், கர்த்தர் உங்கள் மூலமாக அவருடைய சித்தத்தை பூரணமாக நிறைவேற்ற வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் பயன்படுத்த முடியும். அனிபாசை ஆவியோல நிறைந்து தேவனோடு கூட சோத்திர ரகசியங்களை பேசுவதற்கும் சோத்திர வேதவசனம் சொல்கிறது. பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் சோத்திரம் நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அதோடு கூட தேவனுடைய வரங்கள் செயல்படுகிறது மூலமாக ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆமாம், சோத்திர தேவனை அறியாத ஜனங்கள் நம் மூலமாக விடுதலையாக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்படவும் முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் இருக்கிறதே. ஏதோ ஊழியர்களுக்கு மட்டும் இருந்தால் போதும் என்று ஒரு நினைப்பில் இருக்கக்கூடாது. நீங்கள் சோத்திரம் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த எல்லாரும் வாலிப பிள்ளைகளை கூட கேட்குறேன், எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? மான்களே மகள்களே, எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? கர்த்தருடைய வல்லமையாக பெற்றிருக்கிறீங்க? சோத்திரம். சகோதரிமார்கள் எவ்வளோ பேர்? சகோதரர்கள் எத்தனை பேர்? நீங்கள் உங்களே ஆராய்ந்து பாருங்கள். நாங்கள் யாருன்னு கையை உயர்த்துங்க, எந்திருங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. சோதரம் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியினுடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் கர்த்தரை நீங்கள் நல்ல சோத்திர ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியும் என்றது ஒரு பகுதி மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் பயன்படுத்தணும்னா அது சாதாரணமாக விசுவாசத்தில் நீங்கள் கர்த்தருக்காக செயல்பட முடியும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தேவனுக்காக வைராக்கியமாய் சோத்திர ஒரு விசேஷித்த விதமாய் தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் பயன்பட நீங்கள் வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அவசியம் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 14-18 வசனத்தில் போரிடும் விதத்தை அறிந்தவர் என்று பார்க்கிறோம். அறிவித்தார் சோத்திரம். இந்த கிதியோன் சோத்திரம் சொல்கிற காரியங்களை நீங்கள் பாருங்கள். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம், அது தேவனுடைய ஆலோசனையின்படி தான் அதை செய்கிறாரு. வாசிக்கலாம். விரல்ல தேவன் மீதியானையரையும் இந்த சேனை அனைத்தையும் பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ பாருங்க, இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. சோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ போக பயப்பட்டாயன்னா நீ என்ன பண்ணு,
ஒன்று வேலைக்காரன் நீ கூட நீ அப்படி போய் பாரு, அங்கே என்ன பேசிக்கிறான்னு பார்த்தா அங்கே என்ன பேசிக்கிறானுங்க. அப்போ சோத்திரம் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அந்த கூட்டம் சொல்லுது, மீதியானவரும் அந்த அமலேக்கியர் மற்றும் கிழக்கு திபுத்தர் அந்த 3 கூட்டத்தார் வந்தாங்களே, அந்த யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்களே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, அவங்க இந்த கூட்டத்தார் சொல்கிறாங்க, சோத்திரம் என்னது யாரும் இப்போ சோத்திரம் இது யோவாசின் குமாரனாய் கிதியோன்னு இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியான இறையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்போ பாருங்க தைரியம் வந்துருச்சு. ஆகா சோத்திரம் பார்த்தீங்களா, அவ பாருங்க தேவன் பாருங்க நம்மளை பலப்படுத்துறதுக்கு எவ்வளோ காரியங்களெல்லாம் செய்கிறார், நம்மை தைரியப்படுத்துறதுக்கு எவ்வளோ சோத்திரம் காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். சரி தொடர்ந்து வாசிக்கலாம். சோத்திரம் 7 சரி 15 வசனம் என்ன சொல்லுது வாசிக்கலாம். அவன் பணிந்து கொண்டுன்னா கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தின்னு அர்த்தம். கர்த்தரை பணிந்து கொண்டுன்னு அர்த்தம். இஸ்ரவேலே திரும்பி வந்து எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தீங்களா, 300 பேரை தான் ஆண்டவரை பயன்படுத்துறேன்னு சொன்னார். போதும். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா, பைபிளில் இருக்குது. சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமாம் என்ன நினைக்கக்கூடாதான், ஆமாம் சோத்திரம் எனக்கு விரோதமாக வீம்பு பேசக்கூடாது. எப்படியே ஆமாம் சோத்திரம் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன பேசக்கூடாது, வீம்பு பேசிடக்கூடாது. சோத்திரம் சரியா. ஆமாம் அது ஒரு ஒரு சில ஒரு லெவல் வரும்போது எல்லாம் என்னுடைய கஷ்டம் பிரயாசம்ப்பா, என்னுடைய என்னது என்ன அறிவினால் திறமையினால் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என் உழைப்பு நான் இரவு பகல் பாறேன். சரி உங்களை உழைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தேவன் அந்த கூடிய உழைக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்காம, அந்த சத்துவத்தை கொடுக்காம, சோத்திரம் அந்த கிருபையை கொடுக்காம நம்ம எப்படி நம்ம இதெல்லாம் கர்த்தருக்கு அதாவது நமக்குன்னு அதை நம்ம ஆயத்தம் பண்ணியிருப்போம். ஒருவேளை நம்ம தகப்பன்மார்களுக்கோ அல்லது நம்ம சோத்திரம் தகப்பனுடைய தகப்பன்மார்களுக்கோ சில காரியங்களை உதவி செய்து நம்மை பிற்பாடு அவர் ரட்சிக்கிறது அவர் முன்குறித்து அறிந்திருந்தபடினாலே நமக்கு சில ஆயுதங்களை அவர் செய்திருக்கக்கூடும், நமக்கு நன்மைகளை செய்திருக்கக்கூடும். அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை மறக்கக்கூடாது. சோத்திரம் 17ஆம் வசனம் தானே, எப்போதும் இது மனதில் வைத்துக்கொள்ளணும். வாசிக்கலாம். உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை அல்லது சோத்திரம் நமக்கு வேண்டிய அனுகூலமான காரியங்களை சம்பாதித்துன்னு இருதயத்தில் சொல்லிக்கொள்ளக்கூடாதான். அப்போ இருதயத்தில் சொல்லக்கூடாதுன்னா எங்கே வரக்கூடாது, வாயில் வரவே. ஆமாம் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இருந்து என்ன செய்ய. அடுத்த வசனம். சரி மடிக்கு சரி பார்த்தீங்களா, ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். சரி இப்போ பாருங்க ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், சோத்திரம். அப்போ 7ஆவது அதிகாரத்தில் இருக்கு இல்லையா, நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போ கர்த்தர் கிதியோனை நோக்கி உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக என் கை என்ன ரட்சித்ததாக்கும், நாங்கள் இத்தனை பேர் வந்தமாக்கும், சோத்திரம் நாங்கள் வீராதீரமாக போரிட்டமாக்கும், அதனால நாங்கள் ஜெயிச்சமாக்கும். இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்காத. ஆமாம் வாயில் வரக்கூடாது. நம்முடைய வாயில் எப்போதுமே தாழ்மையா, எல்லாம் கர்த்தர்னெல்லாம் வந்ததுங்க, எல்லாம் கர்த்தருடைய கிருபைங்க. அல்லேலூயா. இப்படி சொல்கிற பழக்கம் இருக்கா? இல்லாமல் பெருமை பேச்சு வந்துச்சுன்னா விழுத்திடுவாருங்க கர்த்தர். நம்ம வாயில் பெருமை பேச்சே வரவே கூடாது. உலகத்தான்கிட்ட சாதாரணமாக பேசுவான், நான் யார் தெரியுமா, சோத்திரம் அப்படிலாம் பேசுவாங்க. பார்த்தீங்களா, நான் யார் தெரியுமா, என்னுடைய அப்பா யார் தெரியுமா, என் தாத்தா யார் தெரியுமா, அப்படி இழுத்து கொண்டு போயிடுவாங்க என்கிட்ட. நாங்கள் அப்படி எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் அப்பா இப்படி இருந்தார், நான் இப்படி இருக்கிறேன், என் பிள்ளை இப்படி இருப்பானாக்கும். கடைசியில் பார்த்தா ஒன்றுலாம் போயிடும் அந்த கூட்டம். சோத்திரம் இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி பெருமை பேச்சு எடுபடவே எடுபடாது. அல்லேலூயா. சத்தியத்தின்படி சொல்கிறேங்க,
எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்தினாலும், எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தாலும், எல்லாம் கர்த்தருடைய கிருபைங்க. அவர் ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, இன்னும் தாழ்த்தி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவர் போட்ட பிச்சைங்க. அல்லேலூயா. அப்படி சொன்னால் கூட தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவருடைய இரக்கங்க, அவருடைய தயவுங்க, அவருடைய காருணியங்க. இப்படி சொல்லி பழகுங்க. ஆண்டவர் படிப்படியாக உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எல்லாம் என் திறமையாக்கும், என் சாமர்த்தியமாக்கும், சோத்துரும், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேனாக்கும், ஆனால் அப்படி சோத்துரும். அதெல்லாம் 1% ஓகே, ரைட். ஆனால் முழுமையாக கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம்லாம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கலைன்னா, நல்ல பலத்தை கொடுக்கலைன்னா எப்படி உழைச்சிருக்க முடியும்? எப்படி அந்த வருமானம் வந்திருக்க முடியும்? அந்த ஞானத்தை கொடுக்காது இருந்தார், அந்த திறமையை கொடுக்காது இருந்தால், கர்த்தர் தானே கொடுத்துருக்கிறாரு. சோத்திரம். அறியாது இருந்தாலும் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்களேன். அப்போ அது சொல்றாரு கர்த்தர். சோத்திரம் என்ன சொல்றாரு வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானீர் உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கேள்வி ஒப்புக்கொண்டு இருக்கு, அவர்கள் மிகுதியாக இருக்கிறார், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு. என்னது? ஆமாம், ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வீம்பு பேசிடவே கூடாது. சோத்திரம். பெரியவங்களுக்கு முன்னாடி கூட பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது? வீம்பு பேச்சு வரக்கூடாதுங்க. வாயில் வீம்பு பேச்சு வரக்கூடாது. தாய் தப்பனுக்கு முன்னாடி சோத்திரம் நீங்கள் அப்படி பழகுங்க. பெரியவர்களுக்கு முன்னாடி அப்படி சாந்தமாக பேசி பழகுங்க, அன்பாக பேசி பழகுங்க, தாழ்மையாக பேசி பழகுங்க. வீம்பு பேச்சு, வீராப்பு பேச்சு அது நம்ம விழத்தள்ளிடும். அது பெருமையை கொண்டு வந்துடும். சோத்திரம். குடும்பத்தில் கூட சரி, பெரியவங்க ஏதாவது கோபப்பட்டு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பொறுமையாக இருந்துருங்க, அமைதியாக இருங்க. சோத்திரம். மாமியார் சோத்திரம் கோவப்பட்டு சொல்லிட்டாங்கன்னா, கல்யாணம் பண்ணி போன பிள்ளைங்க அப்படியே அமைதியாக இருங்க. சோத்திரம். அப்போ சரியில்லாமல் சோத்திரம் அவங்க பல காரியங்கள் செய்து கொடுத்தாங்கன்னா, கர்த்தர் யுத்தம் பண்ணட்டும். அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு கர்த்தர் புத்தி படிப்பிக்கட்டும். சோத்திரம். நம்ம அவங்களை சரி பண்ணணும்னு நினைக்க போனோம்னா சோத்திரம். அப்போ நேற்று ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அவங்க பரதாமல் இருந்துச்சு. சோத்திரம். அவள் பாருங்க, நல்ல வசதி படைத்த ஒரு அம்மா, 77 வயசாகுதான். மருமக என்ன கொடுமைப்படுத்திச்சுடும். சில இடங்களில் மாமியார் கொடுமைப்படுத்துறதா கேள்விப்படுறோம். இந்த வீட்டில் அந்த மருமக என்ன கொடுமைப்படுத்த சொல்லு, அது சொல்லு, என் மருமக கொடுமை தாங்காமல் நான் போய் சாகுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிச்சான். ஆமாம், நல்ல வசதி இருக்குது. சோத்திரம். நிறைய நகையெல்லாம் வச்சுருக்குது, சொத்துலாம் இருக்குதான். சோத்திரம். என்னத்தையும் எல்லாம் கழட்டி அங்கே பாருங்கள், போகிறதுக்கு போது எதுக்கு நம்ம மாட்டிக்கிட்டுச்சாவானே அப்படின்ட்டு கை காலத்தில் இதுக்கெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சு சோத்திரம். என்ன பண்ணிச்சான்? செத்து போச்சான். ஏதோ சூசைடு பண்ணி செத்து போச்சான். மருமக தொல்லை தாங்காமல். சில இடத்துல மருமக தொல்லை தாங்காமல் மாமியார் போயிடுது, சில இடத்துல மாமியார் தொல்லை தாங்காமல் மருமக போயிடுது. இது எங்கிட்டு போய் சொல்கிறது? நேற்று நடந்த சம்பவம். சோத்திரம். அவள் பாருங்க, இது எல்லாமே தப்பு. ஹல்லேலூயா. வீம்பு, ஆங்காங்கு வீம்பு. சோத்திரம். சில மாமியாருக்கு வீம்பு, சில மாமனாருக்கு வீம்பு. சோத்திரம். இந்த வீம்புகள் எல்லாம் ஒன்று இல்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ என்ன பண்ணக்கூடாது? எங்கள் பாஸ்டர் இப்படிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமியாரை நினைக்கக்கூடாது. கல்யாணம் பண்ண பிள்ளைங்க மாமியாரை நினைக்கக்கூடாது. அதோட மருமக்கள்மார்கள் என்ன பண்ணக்கூடாது? மாமியார் நினைக்கக்கூடாது. மாமனார்மார்களும் மருமகளையும் மற்றவங்களை நினைக்கக்கூடாது. சோத்திரம். நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கத்தான் சத்தியம். அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா குடும்பங்களில் தானே பல காரியங்கள் இருக்கிறது. அதுக்காக தான் இப்படி இதெல்லாம் சரியாகிறதுக்கு தான் இப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபேமிலி ஃபிலோசோஃபை வைக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். கர்த்தர் வீம்பு. ஆமாம். சோத்திரம். கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா. வீம்பான காரியங்கள் நம்முடைய நல்ல சிந்தனையில் வரக்கூடாது. எங்கே வரக்கூடாது? வீம்பான எண்ணங்கள் வரவே கூடாதுங்க. பெருமையான எண்ணங்கள் வரவே கூடாது. சோத்திரம். எங்கெல்லாம் வேதம் பொழுது பாருங்கள், பெருமை, அந்த கர்வம், அந்த ஆணவம், அந்த வேறு விதத்தில் கூட சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க? திமிருன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அதில் கேள்விப்படுறதுக்கு கேட்குறதுக்கு என்ன அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சோத்திரம். அந்த இதனுடைய உச்சகட்டம் என்னது? பெருமை, கர்வம், ஆணவத்தின் உச்சம் தான் என்னது? திமிரான பேச்சு, திமிரான செயல்கள். அப்படிலாம் ஜனங்க செய்கிறாங்களே. நீங்கள் நல்லவங்க. அல்லேலூயா. உங்களை சொல்லலை, அப்படி உலகத்தில் நடக்குது. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நீ சத்தியத்தை கேட்குறவங்க நீங்கள் சரியாக இருப்பீங்க. அப்படி சரியில்லைனாலும் சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா. அதையும் சொல்லிடுறேன். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து என்னம்மா? அவ பாருங்க, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் 3வது வசனம் சொல்கிறாரு, பயமும் உள்ளவன் எவனும். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், பயமும் திகிலும் யாருக்கு இருக்குதோ என்ன செய்ய?
கீலியாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்றும் ஜனங்களின் செவியில் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் எத்தனை பேர் ஓடி போயினாங்க? அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? 36,000 பேர் இருந்திருக்கிறாங்க. ஓடி போனது எத்தனை பேர்? 21,000 பேர். 21,000னா 22,000மா? சரி, அவர் 10,000 வச்சுக்கிட்டா 32,000 கூட வச்சுக்கோங்களேன். இந்த சோத்திரம் 10,000 பேர் இருந்தாங்கன்னா 10,000 பேர் தான். 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார் இதுவரை ஜாஸ்தி தான். ஆனால் சொல்கிறாரா? கர்த்தர் கிதியோனை நோக்கி 4 வசனம், இன்னும் அதிகமாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. தண்ணீர் அண்டைகளுக்கு குளம் இருக்குது. அந்த குளத்தில் இறங்க சொல்லுப்பா. சோத்திரம் எத்தனை பேர்? 10,000 பேரை இறங்க சொல்லு. சோத்திரம் வாசிக்கலாம். காட்டுவேன். யாரை குறிக்கிறேனோ வராத இருக்க கடவுள் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனுக்கு என்ன சொன்னாராம்? தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்கிறவன் எவனோ அவனை தனியே. ஆண்டவரோட டெஸ்டிங்லாம் வித்தியாசமாக இருக்கும். சோத்திரம். ஆனால் எப்படி டெஸ்ட் பண்ண டெஸ்டிங் கொடுக்குறாரோ அதுக்கேற்றபடி நம்ம சரி ஓகேன்னு நம்ம இது பண்ணணும். என்ன இதெல்லாம் இப்படி பண்ணுறாரு ஆண்டவர்? அப்படி இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு வேலையே இல்லை. அல்லேலூயா. அப்படியா? சரி, ரைட்டு. சோதரை பார்த்தீங்களா? தண்ணீரை ஒரு நாணை நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்கிறவன் எவனோ அவனை தனியாகவும் குடிக்கிறதுக்கு குனிகிறன் எவனோ அவனை தனியாகவும் நிறுத்தி என்றார். தங்கள் கையால் அள்ளி என்ன செஞ்சாங்களாம்? தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம். பார்த்தீங்களா? அப்போ நல்லா குனிஞ்சு என்னது சோத்திரம் தாழ்மையா சோத்திரம் அந்த தண்ணி எடுத்து நக்கி கொண்டவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 300 பேர் தானா. மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிச்சிட்டாங்களாம். சோத்திரம். அப்போ பாருங்க, அப்போ எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆகி போச்சு? 10,000 பேரில் 300 பேர் தான் செலக்ஷன். மீதினா எத்தனை பேர் போயிட்டானுங்க? 9,700 பேர் அனுப்பிச்சிட்டார். போ சோத்திரம். 300 பேர் போதும். இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மையான அந்த 300 பேர் போதும். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற தாழ்மை உள்ளவர்கள் சோத்திரம். அப்படியே சோத்திரம். அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு கர்த்தருக்கு தேவை. அப்படிப்பட்டவர்கள்லாம் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். சோத்திரம். சரி. அப்போ 7வது வசனம் சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து என்ன செய்வேன்? மீதியானவன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்களாரும் தங்கள் இடத்திற்கு போகட்டும் அப்படின்ட்டார். போயிட்டாங்கல்ல. சோத்திரம். சரி. அப்போ அந்த யுத்தத்தில் பயன்படுத்துறதுக்கு 3 காரியங்களை செஞ்சார் இல்லையா? யார்? கிதியோன் 3 காரியங்களை செஞ்சார். என்ன செஞ்சார்? சோத்திரம். பாருங்க 16 வசனம் வாசிங்க. அந்த 300 பேரை 3 படையாக அப்படியே 100 பேராக பிரித்து வச்சு என்ன செஞ்சாராம்? அப்போ வகுத்து அவர்கள் ஒவ்வொரு கையிலும் என்னது ஒன்று நல்ல கவனிங்க, ஒரு எக்காலம். எக்காலம்னா துதியின் சத்தம். சோத்திரம். துதிக்கக்கூடிய ஒரு கூட்டம். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ ஒவ்வொரு கையிலும் என்னது? எக்காலம் இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும்? வெறும் பானை. இந்த பானை எதற்கு அடையாளம்னா நம்முடைய சுயமானது மண்பாண்டம். நாம் யாரும் வேதம் சொல்கிறது இந்த மண்பாண்டத்தில் மகிமையின் தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம நம்முடைய சரீரத்தை என்ன நினைக்கணும்? இது வெறும் மண்பாண்டம். சொல்லுங்களேன், இது என்னது? சோத்திரம். நான் என்ன அழகு என்ன அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. வெறும் மண்பாண்டம் தான் இது. என்னது? சோத்திரம். மண்பாண்டம். சரி, ரைட்டு. மண்பாண்டத்தில் என்ன மகிமையின் தேவன் நினைக்கிறாரு? வாசம் பண்ணுகிறாருன்னு இருக்குது. சரி. அப்போ இந்த மண்பாண்டம் ஆகிய நம்முடைய சரீரத்தின் ஆசை இச்சைகள் எல்லாம் ஒடுக்கப்படணும். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பானையை என்ன சொன்னார்? பானையை கொண்டு வா. அடுத்து என்ன பண்ணு? சோத்திரம். எக்காலத்தை வச்சுக்க. அப்போ சோத்திரம் என்ன செய்யணும்? பானையை உடைச்சி அதுக்குள்ளே இருந்து எதை எடுக்கணுமா? தீவட்டி எடுக்கணும். தீவட்டி ரட்சிப்பின் வல்லமை. சோத்திரம். நமக்கு தேவையானது சோத்திரம். உடைக்க வேண்டியது சுயமாகிய மண்பானை ஆகிய சுயத்தை உடைக்கணும். கர்த்தர் எக்காலமாகிய துதிய ஊதணும். ரட்சிப்பின் மகிமையை நாம் அது வெற்றியை பிரசத்தப்படுத்தணும். அந்த பிரசித்தப்படுத்தணும். சோத்திரம். 3 காரியங்களை செய்யணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போதான் ஜெயம். அல்லேலூயா. வாசிங்களேன் அந்த பகுதியை வாசிக்க.
300 பேரும் கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள், அவ்வளோதான். நான் சொல்கிறபடி செய்யணுங்க. 300 அதை 3 பிரிவாக பிரித்தாச்சு. ஒவ்வொரு கையிலும் என்ன இருக்கணும்? ஒரு எக்காலம் இருக்கணும், ஒரு பானை இருக்கணும், ஒரு தீவெட்டி இருக்கணும். தீவெட்டி எதுக்குள்ளே இருக்கணும்? மண்பானைக்குள்ளே இருக்கணும். சரி, ரைட்டு, சோத்திரம். வீட்டில் போய் நல்ல மறுபடியும் தெளிவாக 6, 7, 8 நியாயாதிபதிகள் புத்தகம் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் கொஞ்சம் சொல்லி முடிச்சிடுறேன். என்னோட சொல்கிறாரு, அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. சோத்திரம். கர்த்தர் ஒரு ஊழியக்காரருக்கு சொல்லி எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறாரோ, நேரடியாக எப்போதுமே வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதத்தின் மூலமாக பேசுகிறார் என்பது உண்மைதான். ஆனால் பல வேலைகளில் வேத வசனங்களை கொண்டு பிரசங்கத்தின் மூலமாக, தேவ செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோட ஊழியர்களை கொண்டு பேசுகிறார். அல்லேலூயா. தேவன் பேசுகிறவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ நம்முடைய தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் பேசுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் செவிசாய்த்தால் நாம் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதனால தாங்க சோத்திரம். இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரனா 25 வருஷம் ஆகப்போகுது. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாலும் இன்றைக்கி மூத்த ஊழியக்காரர்கள் சோத்திரம் பிரசங்கம் பண்ணுறத நான் ஆவலாக கேட்குறேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு இன்னும் தேவனுடைய சத்தியங்கள் இன்னும் அதிகமாக அறிஞ்சு கொள்ள ஆசை. உங்களுக்கு இருக்குதா? இருந்தால் தான் கற்றுக் கொடுப்பாரு. சோத்திரம். அதுக்குன்னா நான் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன் தெரியுமா? நல்லா விரும்புவேன். நல்லா ஊழியக்காரருடைய வார்த்தைகள்லாம் ஆமாம் சோத்திரம் கேட்பேன். எதுக்கு கேட்கறது? அது கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமே என்ற வைராக்கியம். அதன்படி செஞ்சால் தானே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தானே ஊழியத்தில் என்னை பயன்படுத்துவார். எனக்கு தெரியுங்க. உங்களுக்கு தெரியுதா? கீழ்ப்படியாத பட்சத்தில் கீழ்ப்படியாதவர்களை கொண்டு தேவன் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. வசனத்தின் மேல் வாஞ்சை, தேவன் மேலே சோத்திர விருப்பம். ஆமாம், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்காக வாழக்கூடிய வைராக்கியம், சத்தியத்துக்காக நிற்கிற ஆளுகளை தான் கர்த்தர் நிற்க கடைசி காலத்தில் தேடுறாரு. சும்மா கூத்தடிக்கிற கும்மாளம் போடுற கூட்டங்களே இல்லை. சோத்திரம். பாருங்கள் எப்படி நிலமரம் போயிட்டு இருக்குது. சொல்ல போனால் வேதனையாக தான் இருக்குது. சோத்திரம். பக்தியுள்ள பாடல்களை அருமையான பரிசுத்தவான்கள் 40 நாள் இப்படி உபவாசம் இருந்து ஃபாதர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் கர்த்தர் தேவ சமூகத்தில் ஜபத்தில் இருந்தபோது கொடுத்த அருமையான ஆவிக்குரிய சத்தியம் நிறைந்த பாடல்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம உயிர்ப்பிக்கிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மளை ரட்சித்திருக்கிறது, நம்ம தேவனுக்காக செயல்பட நம்மை உந்தி தள்ளுகிறது. அல்லேலூயா. நம்ம எழுப்புகிறது. அப்படிப்பட்ட பாடல்களை நான் பாட வேண்டிய சபைகளில் கர்த்தர்த்தல் விசில் அடிப்பதும், சினிமா பாட்டு பாடுவதும், சினிமா பாட்டுக்கு ஏற்றபடி எப்படி சோத்திரம் எப்படி சினிமா தேட்டரில் சினிமா பாட்டில் கேட்டபடி ஆட்டம் ஆடுகிறதை போல் இன்றைக்கி அப்படி நிலைமையில் சபைகள் நிலைமை போயிட்டுருக்கிறது. சோத்திரம். தேவனை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சோத்திரம் தேவனுடைய சத்தியம் போதிக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து சோத்திரம் நாம் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். ஆண்டவரை சொல்லிக் கொடுத்த முறைகள் என்ன? தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்படி தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறத இன்றைக்கி செய்யாமல் சொல்லாதகளை செய்துக்கிட்டு என்னென்னா ஒரு வாலிபர்களை நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், ஆதாயப்படுத்தணும். சினிமா பக்கம் போகிறான், அவன் சினிமாலையும் குத்தடிக்கிறான், இங்கேயும் குத்தடிக்கணுமா? சோத்திரம். சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சத்தியத்தை போதித்து நடத்த முடியாத ஒரு சோத்திரம் வாலிபனோ இளைஞனோ வாலிப மகனோ மகளோ சோத்திரம் சினிமா பார்த்து எனக்கு ரட்சிப்பு வந்துருமா? சினிமா பார்த்தா சினிமா பாட்டு பாடினா மனம் திரும்புதல் வந்துருமா? சுத்திகரிப்பு வந்துருமா? சோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே இப்போ கடைசி காலத்தில் நம்ம ரொம்ப ஏமாந்துடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகணும். சரி, ஏன்னா நம்ம வேதம் சத்தியம் அறிந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும்போது மனதுக்கு ரொம்ப சங்கடமாக வேதனையாக இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகணும். ஏன்னா சோத்திரம் தேவனுடைய ஊழியம் பாதிக்கக்கூடாது, சபை பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே கர்த்தர் கவனமாக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லில் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள. இதெல்லாம் பாருங்கள், பாதாளத்தின் வாசல்களுடைய போராட்டம். ஆமாம், சபைக்கு விரோதமாய் பரிசுத்தமாய் தேவனுடைய ஒழுங்கின்படி உண்மை உத்தமமான ஒரு ஆராதனையை தேவன் விரும்புகிற சோத்திர ஆராதனை செய்யாதபடிக்கு எழும்புகிற காரியங்கள், சோத்திர கள்ள போதனைகள், கள்ள போதர்களுடைய சோத்திர கொடுமையான துணிகரமான செயல்கள், இதெல்லாம் கடைசி காலத்தில் பார்க்குறோம். ரொம்ப கவனமாக இருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
சோத்திர கர்த்தர் அப்பொழுதுதான் நம்ம ஆசீர்வதித்து நடத்த முடியும் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யார் பேர் ஊரெலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. இருங்க, நீங்கள் சம்பவங்கள்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப கவனமாக இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள், அவ்வளோதான். கர்த்தர் சோத்திரம் உங்களை சரியான வழியில் வழி நடத்துகிற நல்ல ஒரு ஐக்கியத்தில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். போதும், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ என்ன சொன்னார்? அது என்ன செய்யணுமா? தொடர்ந்து சில வசனங்கள் நான் சொல்கிற போதுன்ற வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கணும். வாசிப்பா. என்ன செய்யணுமா? சோத்திர பாளையத்தை சுற்றி என்ன பண்ணணுமா? முன்னணி வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ, 17 வசனம் தானே, 300 சோத்திர தீவட்டி. அப்போ அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர் ஒவ்வொருடைய கையில் என்ன இருக்கணும்? ஒரு எக்காலம் இருக்கணும், ஒரு வெறும்பானை இருக்கணும். அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்து 17 வசனம் அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படி நீங்களும் செய்ய வேண்டும். நான் என்னோடு இருக்கிற சகலமான பேரும் எக்காலத்தை ஊதும்போது நீங்கள் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டையும் கிதியோனுடைய பட்டையும் என்பீர்களாக என்று சொன்னான். இது ஒரு தேவனுடைய நடத்துதல். ஆமாம், சோத்திரம். அதாவது கிதியோனுக்கு தேவன் இப்படி செய்யும்படியாக உணர்த்தி நடத்தின காரியங்கள். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தேவன் என்ன சொல்லி செய்ய சொல்கிறாரோ அதை செஞ்சோம்னா அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. எதெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்குன்றது பைபிளில் வேதத்தில் இருக்குது. அதை அப்படி செஞ்சால் போதும். சோத்திரம் வேதத்தில் இல்லாத சோத்திர காரியங்கள், வேதத்தில் இல்லாத வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிச்சு. எல்லாமே பொய், எல்லாமே அது சோத்திரம், அது உண்மையற்ற காரியங்கள். சோத்திரம் எல்லாத்துக்கும் நம்ம தேட வேண்டியது வேதத்திலிருந்து சான்றுகளை தேடணும், ஆதாரத்தை தேடணும். அல்லேலூயா. வேதம் சொல்லியிருக்குதா? ஆண்டவர் சொல்லியிருக்காரா? சோத்திரம் இது ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறதா? எதை செய்யணும்னு சொல்லியிருக்காரு, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கவனித்து நாம் கவனமாக இருந்தால் தான் சோத்திரம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அது சரி, வாசிக்கலாம். சாமகரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அப்படி இருந்த 100 பேரும், அப்போ சோத்திரம் பாருங்க, 3 படையை வகுத்து அந்த 100 பேருக்கு இவர் இதாக இருந்து முன்னணியிலேருந்து அவர் செயல்படுத்தி காமிக்கிறார். அடுத்த 2 குடும்பத்துக்கு யாரோ 2 பேர் லீடராக இருந்திருக்காங்க போல் இருக்கு. சரி, வாசிங்களா. அந்த ஜாமத்தின் துவக்கத்தில் பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை ஆமேன் துதித்து சோத்தரித்து என்ன பண்ணுறோம்? நம்ம சுயத்தை உடைப்போம், ஜெயத்தை பெறுவோம்னு சொல்லி ஃபாதர் பாடுறாரு இல்லைங்களா? சோத்திரம் அப்படி. ஆமாம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ அந்த பானையை உடைக்கிறதுன்றது சுயத்தை உடைக்கிறது. நம்முடைய சுயம் நம்மள்கிட்ட இருக்க வரைக்கும் தேவ சித்தம் செய்ய விடாது. சுயம் தெரியுமா உங்களுக்கு? தேவ சித்தத்துக்கும் நம்முடைய சுயத்துக்கும் எப்போதும் போராட்டம் இருக்கும். நம்ம தேவ சித்தம் மட்டுமே என் வாழ்க்கையை நிறைவேறணும். எல்லா விதத்திலும் ஆண்டவர் உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேறணும். மனுஷ சித்தம், சுய சித்தம் இதுக்கு ரொம்ப நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா ஆமாம் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ தேவ சித்தத்தோடு நம்ம இணைந்து போனோம்னா நம்முடைய சுய சித்தத்தை கூட கர்த்தர் அதை சரியான விதத்தில் நடத்துவார். ஹல்லேலூயா. சோத்திரம். சரி, அடுத்து பார்த்துங்க, சொல்லப்பட்டிருக்கிறது முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 20 வசனம். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊது காலங்களை தங்கள் வலது கையிலும் கர்த்தருடைய பட்டயம் எப்படி சொன்னாங்க? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர்கள் தங்கள் நிலையில பாளையத்தை சுற்றிலும் அவருடைய நிலையிலே நின்றாங்க. சோத்திரம் போய் சோத்திரம் இதை எடுத்து போய் யுத்தம் பண்ணாங்கன்னு இருக்கா, பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் வெட்டினாங்கன்னு இருக்கா? பார்த்தீங்களா? தேவன் நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஓரோட விரட்டினாங்க. சோத்திரம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரம். ஏன்னா சத்துரு வந்து உங்களை தாக்குறதுக்கு முன்னாடி சோத்திரம் ஆவிக்குரிய யுத்தத்தை கர்த்தர் பயிற்றுவிக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததுதான் சரீரபரமான யுத்தம். சோத்திரம் அது நடக்கிறது. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. சோத்திரம். சரி, 7ஆம் அதிகாரத்திலையும் 8ஆம் அதிகாரத்திலையும் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாளையத்தை சுற்றிலாம் அவர்கள் தங்கள் நிலையில நின்றார்கள். அப்படி பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் யாரு? சத்துருக்கள். சோத்திரம் யாருடைய? மீதியானியர்.
அமலேக்கியர், கிழக்கித்தி புத்திரர்கள் இவர்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம்? எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போன. தேவனுடைய சித்தத்தின்படி, தேவன் சொல்லுகிற ஆலோசனைப்படி நாம் செயல்படும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போவார்கள். அல்லேலூயா. இது பல சம்பவங்கள் வேதத்தில் இருக்குது. சோத்திரம். எல்லாருடைய காலங்களில் நீங்கள் பாருங்கள், சோத்திரம் நடந்த சம்பவங்களில் பார்த்தீங்கன்னா தேவன் யுத்தம் பண்ணுகிற விதமே ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு சோத்திரம் பெரிய ஒரு பாரமே இல்லை. அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் யாருக்கு விரோதமாக நம்ம எழும்ப வேண்டாம். நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நம்ம அமைதியாக இருந்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. இப்படி தான் சோத்திரம் தேவனுடைய பிள்ளைங்கள் செயல்பட்டாங்க. அது பிற்பாடு தேவன் அவர்களை சோத்திரம் அவர்களை முற்றிலுமாய் அழிக்க முடியாய் சோத்திரம் அப்படி அந்த நாட்களில் அந்த காரியங்களை செய்தாங்க. இன்றைக்கி நம்ம எந்த மனுஷரையும் நம்ம தாக்குறதோ அந்த காரியங்களே இல்லை. அதற்கு விரோதமாக ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு பின்பாக கிரியை செய்கிற ஆவிகளைத்தான் நம்ம இயேசு நாமத்தினால கட்டி கடிந்து நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் நம்ம இன்றைக்கி செய்யணும். ஜனங்களுக்கு பின்பாடி கிரியை செய்கிறது, சோத்திரம் அவர்களை இயக்குறது. அப்போ சோத்திரம் அசுத்த வல்லமைகள், பொல்லாத வல்லமைகள், சோத்திரம் எரிச்சல், பொறாமைகள், வன்கண்ணி காரியங்கள் இருக்கிறது. அவைகளை நம்ம வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் உடைத்த வானுவோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கக்கூடிய அதிகாரம் வல்லமை கொண்ட சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டான். பாளையத்தை சுற்றிலாம் அவர் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சதரே கூக்கர்லிட்டு ஓடி போனார்கள். 22 வசனம். முன்னிருப்போரும் எக்காலங்களை ஊதுகையில். அப்போ துதியை துணிக்க வைக்கணும். நல்ல சோத்திரம் வீட்டில் என்ன பண்ணணும்? ஆமாம், வீட்டிலே நீங்கள் என்ன பண்ணுங்க? பாடி துதிங்க. சோத்திரம் ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன், சோத்திரம் தினமும் சோத்திரம் சில பாடல்களை பாடுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. நாங்களும் செய்கிறோம், நீங்களும் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளும், தீய வல்லமைகள், மனுஷர்கள் எழும்பினாலும் பிசாசு எழும்பினாலும் அவைகளெல்லாம் செயலற்று போகும். அல்லேலூயா. அப்படி இல்லாத பட்சத்தில் சோத்திரம் நீங்கள் ஜெயம் பெற முடியாது. சோத்திரம் அதையும் நான் சொல்லிடுறேன். எது உண்மையோ அதை ஊழியக்காரங்க பேசணும், சத்தியத்தை பேசணும். ஜெபிங்க, ஜெயம் எடுப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம், வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கிறோம், சர்ச்சில் கூடி ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், ஞாயிற்று ஒரு நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் ஜெபம் இருக்குது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜெபங்களையும் வந்து கலந்து கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கிய விதிகள். அல்லேலூயா. வர முடியலையா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர முடியுது, உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கா? வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? கடைசி காலங்க நல்லா ஜெபிக்கணும். சோத்திரம் நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிற பகுதியில் ஆண்டவர் குறித்து அறிவிங்க. கடைசி காலத்தில் ஏதாவது சோத்திரம் நான் ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது வெறுங்க ஐயா போக மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு எவ்வளோ வைராக்கியம் இருக்குது, எவ்வளோ பேருக்கு அந்த தாகம் இருக்குது, ஆத்மா பாரம் இருக்குதுங்க. சோத்திரம் எவ்வளோ காலம் நம்ம இப்படியே நமக்காகவே வாழ்ந்துட்டு போக போகிறோம்? தேவனுக்காக என்ன சாதிக்க போகிறீங்க சொல்லுங்கள்? தேவனுக்காக ஏதாவது சாதிக்கணும் வைராக்கியம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. தேவனுக்காக வாழுவேன். மீதி இருக்கிற காலத்தை கர்த்தருக்காக நம்ம வாழணுங்க. இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான் அந்த பூமியில் நமக்கு. பெரும்பாலும் சோத்திரம் நான் நினைக்கிறேன் பாருங்கள், 60 வயசு தாண்டியாச்சு. இது சோத்திரம் நம்ம ஆண்டவருக்காக செய்ய ஏதோ ஓரளவு செஞ்சுருக்குறோம். ஆனால் இதில் நான் திருப்திப்படலை. அல்லேலூயா. பத்தாது, நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் நம்மளால் முடியலன்னு எனக்கு வருத்தம் உண்டு. ஆனாலும் இப்பயாவது சோத்திரம் ஜீவிய காலம் வரைக்கும் அவருடைய வருகை வரைக்கும் ஏதாவது நம்ம இன்னும் கூடுதலாக செய்யணுமே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஏதாவது செய்யுங்க. சோத்திரம் உங்கள் கிராமத்துலேயோ, சோத்திரம் உங்கள் பகுதியிலையோ ஆண்டவருடைய உங்களோட கூட பிறந்தவங்க, சோத்திரம் உங்கள் சகோதரிமாருடைய கூட பிறந்தவங்க பெற்றோர்கள் இருக்காங்களா? உங்கள் கணவர் வழியில் இருக்காங்களா? சகோதரர்கள் உங்கள் வழியில் இருக்காங்களா? அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், ஆண்டவரை குறித்து சொல்லுங்கள். சோத்திர தேவன் பக்கமாக கத்தரை திருப்புங்க. சென்னையில் இருந்தாலும் அவங்களுக்கு வெக்கப்படாமல் போய் சோத்திரம் ஆண்டவரை சோத்திரம் தேட வேண்டிய அவசியத்தை சொல்லுங்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல பேரை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி எப்படியாவது கர்த்தர் பக்கம் திரும்ப நீங்கள் அவர்கள் ஆத்மாக்களுக்காக சோத்திரம் நீங்கள் திறப்பில் நிற்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யாமல் சோத்திரம் நான் மட்டும் ரசிக்கப்பட்டால் போதும், எனக்கு சோத்திரம் அதிகபட்சமாக என் குடும்பம் ரசிக்கப்பட்டிருக்கு போதும் அந்த திருப்தியில் இருப்பீங்களானால்
நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நமக்கு என்ன பேர்? நீங்களே சொல்லுங்களேன். அப்படி நல்லா வெக்கப்படாமல் சொல்லுங்கள். சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது, பைபிளே சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நம்ம இருக்கணுமா? என்னை உங்களை பார்த்து சோத்திரம், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செஞ்ச? சோத்திரம். பரலோகத்தில் போகும்போது, ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்க, என் குடும்பத்தையும் ரட்சித்தீங்க. சோத்திரம். என்னோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களை உண்மை குறித்து சொல்லி சோத்திரம் உடைய வார்த்தையை குறித்து நான் எடுத்து சொல்லி நான் ரட்சிப்புகளை நடத்தி சபையில் கொண்டு வந்து சேர்த்தேன். ஆண்டவரை சோத்திரம். நல்ல கவனிங்க, உங்கள் மூலமாக சேர்க்கப்பட்ட ஆத்மாக்கள் பரலோகத்தில் சோத்திரம் உங்கள் கணக்கில் தான் வரும். அல்லேலூயா. ஆமாம், இங்கே கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. என் மூலம் இந்த ஆத்மாலாம் வந்துச்சு, ஆமாம், இனி குறிப்பு சேர்த்துருப்பீங்க, இது சாபம் அப்படின்னு சொல்லிடுறேன் நான். இப்படி எண்ணம் உள்ள ஆளுகளுக்கு அப்படி சாபத்தை கட்டிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. நான் வேதனையோடு சொல்கிறேன். ஆமாம், ஆனால் பரலோகத்தில் போகும்போது கர்த்தர் கணப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமாம், உன் மூலம் மகனே மகளே இவ்வளோ பேர் சோத்திரத்தை என்னை அறிஞ்சு கொண்டாங்க, இவ்வளோ கிறிஸ்துக்குள் நடத்திருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லணும். இங்கே நம்ம இருந்துக்கிட்டு நம்மகிட்ட அடிக்கக்கூடாது. என் மூலமாக இவங்களாம் ஆண்டவர் அறிஞ்சாங்க, ரசிக்கப்பட்டாங்க, சபைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அது இந்த பெருமை இல்லை. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் சொல்லணும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் யார் தான் மகிமைப்படுத்தணும்? கர்த்தர் நம்மை கொடுத்து சொல்லணுங்க. வேதத்தில் ஆண்டவர் பரிசுத்தவான்களை சோத்திரம் மகிமைப்படுத்தி சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்கா? என்னை இருதயத்தை கேட்டுற தாவீதுன்னு சொன்னாரா? எனக்கு பிரியமான தானியேலுன்னு சொன்னாரா? அவர் சொல்லணும். பரலோகத்தில் நம்ம போய் சேரும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் வரவேற்கணுங்க. சோதரன், எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. நீங்கள் சோதரன் உங்கள் மூலமாக ஆண்டவரை அறிஞ்ச ஜனங்கள் சபையில் வந்து நாங்கள் சத்தியத்தை போதிச்சு அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக நடத்தி, அது பெரிய பொறுப்பு இருக்குது. சொந்த கூட்டு வந்துட்டவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? கூட்டு வர வேண்டியது அவசியம். கூட்டு வந்தால் மட்டும் எல்லாம் உடனே ஒப்பு கொடுத்து உடனே ரட்சிக்கப்பட்டு மடம் திரும்பிடுறாங்களா? அவங்களுக்கு எவ்வளோ சத்தியம் போதிக்க வேண்டியிருக்குது, எவ்வளோ அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக நடத்த வேண்டியிருக்குது, அவர்கள் எவ்வளோக்காக ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது, இருக்கா இல்லையா? இந்த மக ஊழியம் செய்கிறேன், ஆமாங்களே ரொம்ப ஈஸியாக இருக்குதா ஊழியம்? சபை நடத்துறது ரொம்ப ஈஸியா? ஆமாம், நீங்கள் நடத்தி பாருங்கள். 4 பேரை வச்சு மேய்க்க முடியாது உங்களால். ஆமாம், ஸ்தோத்திரம். ஊழியம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க? பாருங்க, பாஸ்டர் மேலே இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம், அவங்களுக்கு என்னங்க குறை அப்படின்னு நினைப்பு இருக்குது அவங்களுக்கு இல்லையா? அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. சோத்திர கர்த்தர் என்ன அழைச்சிருக்காரோ அந்த ஊழியக்காரனா முழுநர் ஊழியர்களாக எங்களை அழைச்சிருக்காருன்னா அதுக்கூட பொறுப்போடு நாங்கள் நடக்கணும். அதுக்கூட உத்தரவாதம் எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் உங்களை ரசித்து சோத்திர சபையில் சில உதவிக்கார ஊழியர் கொடுத்துருக்கிறார பொறுப்பு, அதில் உண்மையாக இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்யுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. வெறுங்கையா போய் நம்ம நிற்கக்கூடாது. அல்லேலூயா. பரலோகத்தில் போய் வெறுங்கையா போய் நிற்கக்கூடாது. ஆண்டவர் விரும்பவே மாட்டாருங்க. அதான் ஒரு பரிசுத்தவான் அப்படி சொன்னார். சோத்திரம், நம்ம வெறுங்கையா போய் அங்கே போய் நின்றா, ஐயா ஓமன் ராபர்ட்சன் தெரியும் உங்களுக்கு. ஐயா சொன்னார், அவர் நல்லா சொன்னார், வா என்னுடைய இரத்தத்தின் புண்ணியத்தினால் நீ ரசிக்கப்பட்ட. சோத்திரம், ஆமாம், என்ன ஆத்மா கொண்டு வந்த, என்ன ஆத்மா நீ சம்பாதிச்ச? இல்லாண்டவரே நானே ரசிக்கப்படுறதே பெரும்பாடாகி போச்சு. அப்படியா? அப்படி மூலையில் போய் உட்காருப்போ. என்ன சொல்லுவாரா? அப்படி சொல்லணும்மா உங்களை? இப்போ மூலையில் போய் உட்காருப்போ, ஆமாம் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கையை பிரிச்சுட்டு வந்துட்டேன் நீ. கை நிறையா அப்படி ஆத்மகளை அணைச்சி கொண்டு போய் நிறுத்தணும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கும் உங்களுக்கு? சோத்திரம். அந்த வைராக்கியம் இல்லைன்னா அப்படி நடத்தணும். நானும் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜீவத்தை சாட்சியாக வாழணுன்ற வைராக்கியம் ஒவ்வொருக்குள்ளும் இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. ஏதோ வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், சாகுறோம், அது எல்லாரும் தாங்க இருக்கிறாங்க. அது எல்லாரும் தான் பண்ணுறாங்க உலகத்தில். சோத்திரம். பாருங்க, நேற்று ஒரு அம்மா இறந்து போனதாக சொல்லிப்படுறோம். அதுக்கெல்லாம் என்ன லட்சியம் இருந்திருக்குது? சோத்திரம். குடும்பத்தோடு அப்படியே இருந்து அப்படியே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சோத்திரம் மருமகள் பேசிச்சுன்னு தப்பான முடிவு எடுத்துருச்சு. இது ஒரு வாழ்க்கையாது? நம்ம ஒரு நோக்கத்தோடு வாழணும். அல்லேலூயா. ஒரு லட்சியத்தோடு வாழணும். உலக மனுஷரே சிலர் பாருங்க, சில நோக்கத்தோடு வாழ்கிறாங்க, லட்சியத்தோடு வாழ்கிறாங்க. சோத்திரம். அவங்க பூமிக்கிற வாழ்க்கைக்காக மட்டும்தான் வாழ்கிறாங்க. நாம் வாழ்கிறது நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். இங்கே வந்து இப்படி நல்ல ஜபத்திலிருந்து வந்து உட்காந்தா இப்படி வைராக்கியம் வருது. வரணுமா வரக்கூடாதா? உங்களுக்கும் வரணுமா வரக்கூடாதா? கர்த்தருக்காக வாழணும், வைராக்கியமாக ஜீவிக்கணும், தேவசித்தம் செய்யணுன்ற வைராக்கியத்தை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. சோத்திரன்னு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் சோத்திரம். நியாயாதிபதிகள்
புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22, 23. ஆ ஆ ஆ சரி. ஆ ஆ ஆ ஆ பாருங்க, இது ரொம்ப முக்கியம். சரி. அதற்கு கிதியோன் என்ன சொன்ன தெரியுமா? பாருங்க, இப்படி சொல்லணும். எல்லாம் நல்லா இருந்தாலும் இப்போ மனுஷரே இவங்களே சொல்றாங்க, இஸ்ரவேலே சொல்றாங்க, நீர் எங்களை ஆளும், உமக்கு பிற்பாடு உம்முடைய பிள்ளைகள் எங்களை ஆளட்டும். என்ன சொன்னாரு? கிம்தியோன்னு சொன்ன, நான் உங்களை ஆள மாட்டேன், உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. அல்லேலூயா. ஆளுகிறவர், அழைத்தவர், ரட்சித்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், சோத்திர உங்களை சபையில கொண்டு வந்து அவருடைய சரீரமாய் சபையில இணைத்தவர் கர்த்தருங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த சபைக்கு ஊழியம் செய்ய நாங்கள் ஒரு ஊழியக்காரன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், வேலைக்காரங்க தான் நாங்கள். சோத்திரம், நாங்கள் எஜமானர் இல்லை. இந்த சத்தியம் எங்களுக்கு தெளிவாக தெரியும், அதனால நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்போ சோத்திர கர்த்தரே நம்மை ஆழ்வாராக. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் அல்ல, நாம் அல்ல, சபையை அம்மா நான் ஆளுன்னு நினைக்கக்கூடாது. சோத்திரம், ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சுதே. ஆமாம், சோத்திரம் சபை என் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும், அப்படி இப்படி எண்ணங்களாம் யாருக்கும் இருக்கா? சோத்திரம், நான் சொல்லுபடி என்ன பண்ணணும்? ஊழியக்காரர் கேட்கணும். நான் சொல்லுபடி என்ன பண்ணணும்? மற்றவங்க கேட்கணும். இல்லை, நான் கர்த்தர்படியை சொல்லுபடி கேட்டால் போதும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த ஆலோசனை பண்ணி நடந்தால் போதும். நான் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அப்படி தான், உங்களுக்கு அப்படி தான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ அடுத்து பாருங்கள், நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனம். அது நம்ம வாசித்து முடிக்கலாம். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சில பேர் கூப்பிட்டாரு. அதே சமயத்தில் சோத்திர சில பேர் அவர் கூப்பிட முடியல. குறிப்பாக எப்ராஹிம் கூட்டத்தாரை கூப்பிட முடியல. எப்ராஹிம் அந்த நாட்களே ஒரு பெரிய கோத்திரம். யோசேப்புடைய பிள்ளைகளில் 2வது பிள்ளை ஆகி அந்த எப்ராஹிம் கோத்திரம் பெரிய கோத்திரமாயிருச்சு. ஆனால் அவங்களை கூப்பிடலன்னு சொல்லிட்டு வந்து இவர் கூட சண்டை போடுறாங்க, கோவப்படுறாங்க. ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? சோத்திரம், நான் யுத்தத்தை ஆரம்பித்து வச்சேன், ஆனால் அந்த சோத்திரம் அவங்க அந்த மீதியானவர்களுடைய பிரபுக்களெல்லாம் வந்து சிக்க வச்சது உங்கள் கையில் இல்லை அல்லவா? தேவன் உங்கள் கையில் பெரிய காரியங்களை செய்திருக்கும் போது நீங்கள் அதை நீங்கள் நினைக்காம, சார் நான் உங்களை கூப்பிடலன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே. அப்படி அல்ல, என்னை கூப்பிட அவருக்கு தருணம் இல்லாமல் இருந்திருக்கும். யாருக்கு முடிஞ்சோ, யாரை கூப்பிட முடிஞ்சதோ அவர் கூப்பிட்டாருன்னு இருக்கிறது. சோத்திரம். சரி, நீங்கள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனம். அவனை நோக்கி போதுகிற போது எங்களை பார்த்தீங்களா, எங்களை அப்பா சிலர் பாருங்க மரியாதை கொடுக்கலன்னு. சிலர் சபைக்குள்ளே நான் இருக்கிறேன், இத்தனை வருஷமாக விசுவாசியாக இருக்கிறேன், எனக்கு ஏற்ற மரியாதை கொடுக்கல. அது கர்த்தர் நல்லா சொல்லுங்க, நான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நல்ல ஒரு அனுபவம். சபைக்குள்ள நம்ம இருக்கிறோமா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். என்னை உயர்த்துகிறவர், என்னை கனப்படுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்காரா? என்னை மகிமைப்படுத்தினா உன்னை நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்த. என்ன நீ கனம் பண்ணுனா உங்களை கனவு. மனுஷர் கனம் பண்ணுறாங்க, சோத்திரம் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் நம்மை கனம் பண்ணுனா போதும். அல்லேலூயா. மனுஷர் கனம் பண்ணா கூட அது ஒரு பெரிய மேன்மை இல்லைங்க. கர்த்தரே நம்மை உயர்த்தட்டும், கர்த்தரே நம்மை கனப்படுத்தட்டும். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுவதில்லை, நான் கனம் பண்ணுவேன். என்னை கனவீனம் பண்ண இருக்கிறவர்களே ஆண்டவர் சொன்ன கனவீனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் கனவீனம் பண்ணாமல் எப்போதும் கனப்படுத்த விடலாம். அவரையே நம்முடைய ஃபோக்கஸ் எப்போதுமே என்ன யார் மேலே இருக்கணும்? ஆண்டவர் தான், இந்த ஆண்டவர் தான், கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி. அதே சமயத்தில் நம்ம அதே சபையில் இருக்க எல்லாரையும் நம்ம ஒருத்தர் நேசிக்கணும், அன்பில் நேசிக்கணும். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. சோத்திரம். அப்போ நம்ம தேவன் எந்தெந்த சாணத்தில் வச்சிருக்கிறாரோ அந்த சாணத்தில் இருந்து நம்ம சபைக்குள்ளே நல்ல வருமானமாய், அன்பாய், ஐக்கியமாய் இருந்து பெருமைக்கு இடம் கொடுக்காமல் தாழ்மையோடு கூட, தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன செய்வாராம்? கிருபை அளிக்கிற தேவன் கிருபை மேல் கிருபை தந்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். அல்லேலூயா. சரி, இதை வாசித்து முடிக்கலாம். என்ன என்று அவனோடு என்ன செய்யறாங்களா? பலத்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. சரி, பார்த்தீங்களா? அப்போ சோத்தோடு தலைவனா கர்த்தர் உயர்த்திட்டாரு கிதியோனை. சோத்திரம் எப்ராஹிம் பெரிய கோத்திரம் அவருக்கு எதிர்த்து நிற்கிது, பலத்தை வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதற்கு அவன் ஞானமாக செய்த காரியம் பாருங்க. நீங்கள் செய்ததற்கு பார்த்தீங்களா, நீங்கள் பெரிய காரியங்கள் என்னை விட செஞ்சுருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்தி இருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் பார்க்காம சோத்திரம் நீங்கள் என்ன செய்றீங்க, என் கூட வாக்குவாதம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அபியேசரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கலாம், எப்பிராமியமாகி உங்களுடைய மீதி அறுப்பு தானே அதிகமாக இருக்குது. அடுத்து
அப்ப யாரே ஒப்பு கொடுத்துட்டாராம்? ஆமா. மீதியானின் அதிபதிகளாக ஓரேப்பையும் சேபாயும், மீதியானுடைய 2 ராஜாக்கள், அவனுக்கு ஓரேப்பையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரு. நீங்கள் செய்ததில் நான் செய்யக்கூடியது ஏமாத்திரம் என்ற அந்த வார்த்தையை அவங்க சொன்னபோது அவன் மேல் இருந்த அவர்களுடைய கோபம். இப்படி நம்ம ஞானமே பேச தெரியணும், சொல்ல தெரியணும். கர்த்தர் நல்லவர். நல்ல வார்த்தையை கேட்டீங்களா? கேட்டீங்க. ரொம்ப இந்த வைராக்கியம் பேசுறீங்கலாம் எல்லாம் இங்கே எனக்கு கொடுக்குற ஆவியானவர் என்னை பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே உள்ள அன்பின் நிமித்தம் யார் மேலே கோவப்படணும்? கோபமாக பேசலை. உங்களுக்குள்ள என்ன வரணும்? தேவனுக்காக வாழக்கூடிய வைராக்கியம், கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய வைராக்கியம் இந்த கடைசி நாட்கள் அதிகமாக தேவை. எவ்வளோ நாள் வாழ போகிறோன்னு தெரிலங்க. எப்போ எவன் இந்த நீட்டு நின்ன பாம்பு அது சென்னையில் போட போகிறான்னு தெரில. அது ஒரு பாம்பு போகுதுமாம்ல நம்ம சென்னைக்கு. சோத்திரம். ஜப்பானுக்கு 2 பாம்பு போதும்னு அவனை அடக்கிறதுக்குன்னு என்னது ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டுட்டான் அமெரிக்கா. அதை விட பயங்கரம் 100 மடங்கு அதிக பவர் உள்ள பாம்பு வச்சுருக்கானா ஒவ்வொருத்தனும். 400 உலகத்தை அழிக்கக்கூடிய இது பாம்பு வச்சுருக்கானா. சோத்திரம். அப்போ ஒரு பாம்பு போட்டானாலே கதை முடிஞ்சு போயிடும் நம்ம சென்னை. எல்லாரும் ஒன்றா அந்த நேரத்தில் விழுந்துச்சுன்னா அல்லேலூயா சோத்திரம் கத்தாவே என்னை சேர்த்துக்கொள்ளும் ஐயா என்று சொல்லி நம்ம எல்லாம் கைகளை விரித்து சோத்திரம் பண்ணி போயிடுவோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிப்போமா? கர்த்தர் நல்லவர். அதனால எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. மீதி இருக்கிற காலத்தை கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? செலவிடுவோம். கர்த்தருக்கு தேவ சுத்தம் செய்ய ஒப்பு கொடுப்போம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். அதுதான் நான் சொல்ல வர்றது. அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்கு முதல் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் ஜெபம் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களே, ரட்சிக்கப்படுறதுக்கு நல்ல வைராக்கியமாக இந்த நாட்களில் இருந்தாலும் நீங்கள் நல்ல தீவிரமாக, ஏன்னா நம்மள்ட்ட கேட்பாருங்க, கணக்கு கேட்பார் ஆண்டவர். நான் உன்னை ரட்சித்தேனே, உன் பெற்றோரை உன் மூலமாக ரட்சிப்பில் நடத்தினியா? நான் உன்னை ரட்சித்தேனே, உன் சகோதர சகோதரிகளை உன் மூலமாக ரட்சிக்கணும் தானே ரட்சித்தேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ அதை செய்யலையே மகனே மகளேன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் கேள்விப்பட்டால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் என்ன செஞ்சேன்னு கேட்டால் சோத்திரம் ஆண்டவரை இவ்வளோ பேராவது சோத்திரம். ஒரு 10 பேர், ஒரு 10 பேர் வலது பக்கம், 10 பேர் இடது பக்கம், ஒரு 20 பேர் பார்த்தாருன்னா சந்தோஷப்படுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி 20 பேர்லாம் என் மூலமாக ரசிக்க முடியுமா? அப்படிலாம் சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் சோத்திரம். கிதியோனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தவர் நம்மை கொண்டும் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். எப்படியாவது ஒரு கூட்ட ஜனத்தோடு கூட வெறுங்கையா போகாமல் சோத்திரம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணி முடிப்போமா? எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். சோத்திரம். இதனாலே கர்த்தர் தெரிந்து கொண்ட கிதியோனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. நியாயாதிபதிகள் 6:15 அப்பா சோத்திரம் கிதியோன் தாழ்மையுள்ள மனிதனாய் காணப்பட்டது போல எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவர் நியாயாதிபதி 6:17-18 முன்னெச்சரிக்கையுடன் கவனமாய் அப்பா சோத்திரம் கிதியோன் செயல்பட்டது போல நாங்களும் செயல்பட கிருபைதாங்கப்பா. நியாயாதிபதியில் 6:24 கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனாக இருந்தது போல எங்கள் ஜீவிய காலமெல்லாம் உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறவர்களாக அல்லேலூயா சோத்திரம் உண்மையை மகிமைப்படுத்துவர்களாக எங்கள் ஜீவியம் முழுவதும் நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் தேவ பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கிறவர்களாக எங்களை நீர் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:36 நியாயாதிபதிகள் 7:4 தேவனோடு ஐக்கியத்தை ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே காத்துக்கொண்டவராக அப்பா தேடுகிறவராக சோத்திரம் கிதியோன் இருந்தது போல நாங்களும் இருக்க உதவி செய்யுங்கப்பா. நியாயாதிபதிகள் 6:27 கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக ஒருவராவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தைகள் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியாத இருதயத்தை எங்களுக்கு தர முடியாது ஜெபிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:34 கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று செயல்படுகிறவர்களாக ஒவ்வொரு எங்கள் சபையில் இருக்கிற ஒருவராது அபிஷேகத்தை பெறாமல் ஆவியின் வல்லமையை பெறாமல் இருக்கக்கூடாதுப்பா. கர்த்தர் நீர் அப்படியாக நடத்துங்க. நியாயாதிபதிகள் 7:16-18 ஆண்டவரே போரிடும் விதத்தை குறித்து ஆண்டவரே தேவனுடைய வழிகாட்டுதலின்படி அறிவித்து செயல்படுத்தினதுக்காக சோத்திரம். தேவனுடைய காரியங்களை செயல்படுத்த ஆண்டவரே முற்றிலுமாக அர்ப்பணித்த அந்த ஆண்டவரே சோத்திர கிதியோனுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நியாயாதிபதிகள் 8:1-3 செயல்திறன் உடையவராய் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அந்த கிதியோன் இருந்தது போல நாங்களும் எங்களுடைய ஜீவியத்தில் நல்ல செயல்திறன் உடையவர்களாக இருக்க கர்த்தரங்களை பலப்படுத்துங்கப்பா. நியாயாதிபதிகள் 8:22-23 தேவனுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக ஆண்டவரே சோத்திரம் எங்கள் ஜீவிய காலம் முழுவதும் நாங்கள் உமக்கு நம்பிக்கை உரியவர்களாக இருக்கணும். ஆண்டவரே எங்களை நீ நம்புவதம்மா. எங்கள் ஜீவிய காலமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி செய்கிறவர்கள் தான் உமக்கு ஆண்டவரே சோத்திரமையா நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்க முடியும் என்பதை அறிந்து நாங்கள் செயல்பட எங்களை பலப்படுத்தும்.
ஆசீர்வதியும், ஜெபங்களும் பதில் தாரும். ஆண்டவரே, மாலையில் இருக்கிறதான அப்பா குடும்ப ஆசீர்வாத கூடுகையை ஆண்டவரே, சோத்திரம் ஐக்கிய கூடுகையை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே அப்பா, கர்த்தன் கூட இருந்து நம்முடைய ஃபேமிலி ஃபெல்லோஷிப்பை நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் சோத்திரம். வர வேண்டியவர்களெல்லாம் கொண்டு வரோம். ஆண்டவருடைய கடன் கூட இருந்து ஆண்டவர் வழி நடத்தட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னும் உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.